पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேன உபனிஷத்தில் வாக்கிய பாஷ்யம் 3வது மந்திரம். அதோட இது விசாரம் போயிட்டுருக்கு. இந்த விசாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கிளாஸில் என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா சூரியனை பிரகாசிக்க முடியாது. சூரியனை பிரகாசிக்கிறதுக்கான அவசியமும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய பிரகாசமாக இருக்கான். அதே மாதிரி ஆத்ம தத்துவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்திய பிரகாசம்னு பேர். சதா இந்த நான்றது 3 காலத்திலையும் பிரகாசிக்கிறதா இருக்குது, எல்லாத்தையும் அறியறதா இருக்குது. அப்போ இந்த நானை சுத்த நானை அறியறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டதுக்கு ஆச்சாரியர் சொல்லிட்டாரு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நானில் வந்து பார்த்தீங்கன்னா அறியறதற்கு வந்து அவசியமும் இல்லை. இப்போ நீ அறிந்து கொள் தத்துவமசி மகா வாக்கியமாக இருக்கட்டும், இல்லை அது தன்னையே தான் அறிந்து கொண்டது அப்படின்றதா இருக்கட்டும், இது மாதிரி விவகாரங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைப்பு இருக்குது, அதுக்கப்புறம் அறிவு உண்டாகும். அதே நேரத்தில் நித்தியமாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லவே இல்லை. அப்போ சதா நான்றது சதா இது பண்ணிக்கிட்டே இருக்கு, பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது அந்த கான்சியஸ்னஸை. இந்த மனசு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஜாகிரதம் ஆகும்போது அறிவு உண்டாகுது. அதே ராத்திரியில் தூக்கத்துக்கு டீப் ஸ்லீப் போகிறோம் அப்படின்னா இதோட அறிவு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகுது. அப்போ மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரதம் உண்டாகுது, அப்புறம் வந்து லைட் ஆஃப் ஆகுது. அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆத்மாவுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கும் அறிவு உண்டாகுது, அறிவு மறைஞ்சு போகுது. இப்போ நம்ம படிக்கிற ஞானம்லாம் எங்கே இருக்குது வாஸ்தவத்தில்? இப்போ ஜாகிரதத்திலிருந்துன்னு கேட்குறோம் நம்ம. அப்போ ஜாகிரதத்திலேருந்து கேட்கும்போது இந்த ஞானம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீப் ஸ்லீப் போனீங்கன்னா இருக்கா இல்லையா? சொப்பனத்துக்கு போனீங்கன்னா இருக்கா இல்லையா? சொப்பனத்துக்கு போனாவே இல்லை. அப்போது நம்ம ஞானம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஞானம் படித்த ஞானம் எல்லாமே ஜாகிரத அவஸ்தையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போகுது. சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகுது. சொப்பனத்தில் வேற ஒரு லோகம், வேற ஒருத்தன் இருக்கான் சொப்பனத்தில். அப்போது
யாருக்கு சம்சாரம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தில் இருக்கிறவனுக்கு சம்சாரம் இல்லவே இல்லை. எப்போ இந்த மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகுதோ, இந்த மைண்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் உண்டாகுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் என்ன பண்ணுது, ஐயோ நான் சம்சாரியாக இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் பிறந்தேன், நான் இறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. சுத்த ஆத்மா நான் அப்படின்ற அந்த சுத்த ஆத்மா சம்சாரியும் இல்லை, அதுக்கு பந்தம் உண்டாகவும் இல்லவே இல்லை. இந்த நான் சுத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி நித்திய பிரகாச ரூபமாக இருக்கு. மனசு புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த அந்தக்கரணம் வந்து என்னாவது உற்பத்தி ஆகுது, மறையுது, ஆஃப் ஆகுது, லைட் ஆன் ஆகுது, ஆஃப் லைட் ஆன், இதே தான் போயிட்டு 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 டெய்லி வந்துட்டு இருக்கு. அப்போ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீ வந்து குருட்டாம்போக்கில் நீ வந்து உன்னை நான் அப்படின்னு அபிமானம் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தான் சொல்லுது நீ வாஸ்தவத்தில் என்னவா இருக்க, நீ பிரம்மமாக இருக்க அப்படின்னு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு தான் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேராகிராஃப் இன்னைக்கு 419வது பேஜில் 2வது பேராகிராஃப் வருது கீழே. தத்திரச்ச போதா போதவ் சமஞ்சசம் ஆச்சாரியார் தெளிவு பண்றார். போதம் அபோதம், ஞானம் அஜ்ஞானம், இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ்கிருதம் தெரியுது, சுவாமிக்கு வந்து வேதாந்தம் தெரியுது அப்படின்னு. எனக்கு தான் தெரியவே இல்லை, சாமி சொல்கிறது நிறைய புரியுது, நிறைய புரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ புரிதல் புரியாமல் இருக்கிறது, தெரிதல் தெரியாமல் இருக்கிறதெல்லாம் யாருக்கு உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு? வெறும் இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் உண்டாகுது. ஒருத்தர் வந்து ரமணராக இருந்து முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறோம், இன்னொருத்தர் நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானியாக இருந்துகிட்டு இருக்கோம், அவர் முக்த புருஷனாக இருந்தார் அப்படின்றோம். அப்போ இதெல்லாம் எங்கே சம்பவிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்தவத்தில் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸில் மட்டும்தான் போத அபோதவ். போத அபோதவ்னா என்ன அர்த்தம்? போதம் அப்படின்னா அறிவு, ஞானஸ்வரூபம், அப்புறம் அறியாமை, இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமாக இருக்குது. எங்கே? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸில். அந்நிய நிமித்தத்வாத் உதக்க ஔஷ்ணியம் அக்னி நிமித்தம். ஆச்சாரிய ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அந்த நித்திய ஞானஸ்வரூபமான ஆத்மாவில் இந்த அறிதல் அறியாமை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. எதில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஃப்ளெக்ஷனில் தான் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. ஒரிஜினலில் வந்து பார்த்தீங்கன்னா சதா அது பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் நித்திய முக்தனாக இருக்குது, அதில் இல்லவே இல்லை. அந்த ரிஃப்ளெக்ஷனில் தான் எல்லாம் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களா சாமி அப்படின்னும் போது ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், அக்னி நிமித்தத்வாத் உதக்க இவ ஔஷ்ணியம். அக்னி நிமித்தம், அக்னி நிமித்தத்வாத், அக்னியோட நிமித்தத்தினால என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாத்திரத்தை வச்சு தண்ணியை வைக்கிறேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேச்சர் என்னது, சில்லுன்னு இருக்கிறது. அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த தண்ணி அக்னியோட உஷ்ணத்தோட சம்பந்தம், ஸ்டவ்வை பற்ற வச்சதுக்கு பிறகு மெதுவாக தண்ணி என்ன ஆகுது, கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்க ஆரம்பிச்சு உஷ்ணத்தன்மை அடையுது. அக்னி நிமித்தத்வாது உதக்க ஔஷ்ணியம் அக்னி நிமித்தம். இப்போ கொதிக்குது, தண்ணி கொதிக்கும் போது நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ தண்ணி கொதிக்குதே அப்படின்ற. தண்ணி கொதிக்குமா எங்கேயாவது? கேள்வி வரும். தண்ணி கொதிக்கிற சுபாவம் இல்லை, தண்ணியோட சுபாவம் சில்னஸ்ஸு. அப்போ அதில் கொதிக்குது அப்படின்னும் போது தண்ணி கொதிக்குதுன்னு நம்ம சொல்றது எதோட நிமித்தம்? அக்னியோட நிமித்தம், அக்னியோட சம்பந்தத்தினால அது மாதிரி உண்டாச்சு. அதே மாதிரி ராத்திரி அகனி இவ ஆதித்ய நிமித்தே. ஆதித்யன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன உண்டாகுது, ஆதித்யனை நிமித்தமாக வச்சுக்கிட்டு ராத்திரி சம்பவிக்குது. ஆதித்யன் இருக்கும்போது பகல்னு நம்ம சொல்கிறோம், ராத்திரி பகல் நம்ம சொல்கிறோமே, டே நைட் அப்படின்னு சொல்கிறது எதை நிமித்தமாக வச்சுக்கிட்டு வந்து உண்டாகுது? ஆதித்யனை வச்சு, சூரியனை வச்சுக்கிட்டு. லோகே, உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய ஔஷ்ணிய பிரகாஷவத் அக்னியை ஆதித்யோர் அந்நியத்திர அபாவ அபாவையோர் நிமித்தத்வாத் அனித்ய இவ உபச்சரியதே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தன்மை பிரகாசம், சூரியன் பிரகாசிக்கின்றான், சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இருட்டாயிடுச்சு அப்படின்னு நம்ம சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா லைட்டாக இருக்குது பிரகாசம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இல்லை பிரகாசமே இல்லை இருட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த இருட்டு பிரகாசம் ரெண்டுமே எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஆதித்யன்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி பகல் அப்படின்றது எல்லாமே ஆதித்யனை பேஸ் பண்ணியிருக்கு. லோக்கத்தில் நித்திய ஔஷ்ணிய, நித்திய உஷ்ணம் எது? அக்னியில நித்திய உஷ்ணம் இருக்கு. அதே மாதிரி பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய பிரகாசம் எது இருக்கு? அக்னி ஆதித்யன்ல நித்திய பிரகாசம் இருக்கு, உஷ்ணம் இருக்கு. இந்த ரெண்டுமே அந்நியத்திர பாவ அபாவையோ, வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்னி இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி. எங்க ஜலம் வந்து கொதிக்குதுன்றோம், ஜலத்துல கொதிக்கிற தன்மை இல்லை. அது எங்க இருக்கு? அக்னியில இருக்கு, சூரியன்ல இருக்கு. அதே மாதிரி பிரகாசிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்ல தான் இருக்க ஒழிய, பிரகாசிப்பு அக்னியில தான் இருக்க ஒழிய, வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உபச்சாரத்துக்கு சொல்றோம். சூரியன் மாதிரி பிரகாசிக்குதுன்னு எங்கேயாவது எதையாவது சொல்றோம். அப்போ உபச்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துல எங்கேயாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்குது, இந்த டைமண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மாதிரி பிரகாசிக்குது, தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்குது, பிரகாசிக்குது அப்படிலாம் நம்ம சொல்றோம். இந்த பிரகாசிக்கிற தன்மை, சுடும் தன்மை, நாட்டில் காஃபியை வச்சோன்னு சொல்றோம், ஐயோ கொதிக்குதுங்க அப்படின்றோம். டீ வந்து கொதிக்குது, காஃபி கொதிக்குது அப்படின்றோம், அப்போ சுற்றுச்சு அப்படின்றோம். இந்த சுடும் தன்மையெல்லாம் எங்க இருக்கு? அந்த காஃபிக்கு சுபாவம் இல்லை, அக்னியோட சம்பந்தம். அப்போ காஃபியில இல்லாத அக்னியை நம்ம என்ன பண்றோம்? காஃபி கொதிக்குது, ஜலம் கொதிக்குது, அதே மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்குது, பிரகாசிக்குதுன்னா நம்ம சொல்றோமே, இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்? உபச்சாரமா இந்த கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்குது, இந்திரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்குது, அறியுது, விஷயத்தை அறியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு உண்டாகுது, இந்த புத்திக்கு அறிவு உண்டாகுதுன்னு நம்ம சொல்றோம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன்ல உண்டாகுது. வாஸ்தவத்தில் இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த மனசு, புத்தி, இது எதுக்குமே அறியற தன்மை இல்லவே இல்லை. அப்போ அறியறத்தன்மை இல்லை, ஆனா நம்ம வந்து விவகாரத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோமே சுவாமி, அப்படின்னா உபச்சாரம் பண்றோம். பிரிச்சு அறியல. உள்ளுக்குள்ளார இருக்கிற எந்த அறிவா இருந்தாலும் அந்த அறிவு எதோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவோட. அப்ப எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சம்பந்தம் இல்லாம தண்ணி ஜலம் கொதிக்காதோ, அதே மாதிரி இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி, இது எல்லாம் அறியறத்தன்மை எதனால உண்டாகுது? ஆத்மா இல்லை அப்படின்னா இதுக்கெல்லாம் அறியறத்தன்மை இல்லவே இல்லை. அப்போ இதெல்லாம் அறியுது நம்ம சொல்றோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிண்டுனா வலிக்குதா? ஆமா வலிக்குது அப்ப நம்ம சொல்றோம். வலிக்குது நம்ம சொல்றது யாருக்கு வலிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவு. அந்த அறிவு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உணர்வுன்றது ஆத்மாவோடது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த ஸ்கின்னுக்கு அறிவு இருக்குன்னு நம்ம சொல்றோம், இந்த கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் உபச்சாரத்துக்கு சொல்றோம். அந்த உபச்சாரத்துக்கு சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, தக்ஷயதி அக்னி. தக்ஷயதி, தக்ஷயத்தில தக்ஷயதி அக்னி. அக்னி வந்து பார்த்தீங்கன்னா தகிக்குது நம்ம சொல்றோம். அக்னி தகிக்குதுங்க அப்படின்னு. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போனால் நம்ம வந்து சூரியன்ல சொல்லுவோம்ல, அப்பா ரோட்ல கால் வைக்க முடியலங்க, தகிக்குதுங்க அப்படின்னு. அப்போ தகிக்குதுன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு தகிக்குதுங்க, ரோடு தகிக்குதுன்றோம். ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகிக்கிற தன்மை இருக்கா? அது யாருக்கு தகிக்கிற தன்மை? சூரியனோட சம்பந்தத்தினால ரோடு தகிக்குது. அப்பா சூடு வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சா கொதிக்குதுன்றோம், தண்ணியில் கை வச்சுட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனோட தண்ணி வந்து டேங்க்ல பட்டு, டேங்க்ல இருக்க வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்குது. பைப்பை திறந்தா சூடாக தண்ணி வரும். அப்போ யாரோட சம்பந்தம்? அக்னியோட சம்பந்தம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? அக்னியை சொல்லும் போது என்ன பண்றோம்? அக்னி தகிக்குது அப்படின்றோம். தக்ஷயதி அக்னி பிரகாஷ இஷ்யதி சவிதா. பிரகாஷ இஷ்யத்தினா சவிதான்னு சொல்லக்கூடிய சூரியன் பிரகாசிக்கின்றான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா சுபாவமே, அக்னியோட சுபாவமே என்னது? சூடு. பிரகாசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட சுபாவமே பிரகாசம். அப்ப சூரியனோட சுபாவமே பிரகாசம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? சூரியன் பிரகாசிக்கின்றான் அப்படின்னு சூரியன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசம் செய்யற ஒரு கிரியா நடக்கிற மாதிரி பார்க்கணும். அக்னியை என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி சுடுகின்றான் அப்படின்னு ஒரு சுடுகிற காரியத்தை அக்னி பண்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஏவம்ச சுக துக்க பந்த மோக்ஷாதி அத்தியாரோபோ லோகஸ்ய தத் அபேக்ஷிய தத்துவமசி ஆத்மானம் ஏவ அவேத் இது ஆத்மானம் அவபோத உபதேசேன ஸ்ருதயக கேவலம் அத்தியாரோப அபோகார்த்தாக. அப்ப ஆச்சரியர் நீளமா எழுதுற, எந்த விதமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இன்னொன்னுத்துல ஏற்றி பார்க்குறோமோ, உன்னோட தன்மையை இன்னொன்னுத்துல ஏற்றி பார்க்குறோமோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏவம்ச இந்த விதமா
சுக துக்க பந்த மோக்ஷாதி அத்தியாரோபம். இந்த ஆத்மாவுக்கு மேல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சுகமா இருக்கேன் துக்கமா இருக்கேன்னு ஏத்தி பார்க்கிறோம். எதனால ஏத்தி பார்க்கிறோம்? உபாதியினால். வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இந்த சுகம் துக்கம் எதுவுமே இல்லாத அறிவு சொரூபம் ஆத்மா. ஆனா அதுக்கு மேல நம்ம இந்த உபாதிய இருக்கக்கூடிய அபிமானத்தினால சுக துக்கத்தை பாத்தீங்கன்னா எனக்கு சம்பவிக்கிறதா ஏத்தி பார்க்கிறேன். பந்த மோட்சம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானுக்கு பந்த மோட்சம் இல்ல, உபாதி மனசுன்ற உபாதிக்கு பந்த மோட்சம் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், எனக்கு மேல பந்த மோட்சத்தை ஏத்தி பார்க்கிறேன், அத்தியாரோபம் பண்றேன். அப்ப ஸ்ருதி என்ன பண்ணுதுன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் புத்தி எங்க இருக்கு? அகம் புத்தி எங்க இருக்கு? நமக்கு எல்லாத்துக்கும் புத்தி அகத்துல இல்லை, நான்ல இல்லை. நமக்கு எல்லாம் அகம் புத்தி மனசுல, அந்த கரணத்துல, சூக்ஷ்ம தேகத்துல இருக்கு. அப்ப அதுலதான் பாத்தீங்கன்னா ஆரோப்பங்கள் எல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். அந்த ஆரோப்பங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா லோகசிய தது அபேட்சிய, லோகம் எல்லாம் இந்த ஆரோப்பம் பண்ணுது, அதை அபேட்சா பண்ணி சாஸ்திரம் சொல்லுது தத்துவமசி. நீ பாத்தீங்க அப்படின்னா நீ அதுவா இருக்க, அதுவா இருக்க அப்படின்னு சொல்லு. நீ பாத்தீங்கன்னா இந்த உபாதிகள் இல்ல, நீ அதுவா இருக்க, அந்த பிரம்மமா நீ இருக்க அப்படின்னு. ஆத்மானம் ஏவ அவேத். இதை சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அறிவு எப்படி உண்டாகுது? தன்னைத்தானே அறிதல் உண்டாகுது. அது தன்னையே அறிந்து கொண்டது. எது தன்னையே அறிந்து கொண்டது? இது வரைக்கும் தனக்கு மேல பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சிருக்கோம் நம்ம. இப்போ ஒரு குருநாதர் சொல்றாரு, பந்த மோட்சம் இல்லை, நீங்க மனசு இல்லை, புத்தி இல்லை அப்படின்னு. இந்த மனசு புத்தி எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு என்ன உண்டாகும்? தான் தானா இருக்கும். தான் தானா இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தன்னையே அறிந்து கொண்டது அப்படின்னு ஒரு உபச்சாரத்துக்கு சொல்றேன். சூரியன் பிரகாசிக்கிறான்ப்பா. எப்படி இருக்கு சூரியன்? ஐயோ சூரியன் பிரகாசிக்கிறான்ப்பான்னு. சூரியனோட சுபாவமே பிரகாசம்தான். சூரியன் பிரகாசிக்கிற காரியத்தை பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உபாதிகளை நீக்கினதுக்கு பிறகு நீங்களா நிற்கும் போது என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தன்னையே அறிந்தான் அப்படின்னு அதை சொல்றோம். இப்ப நிறைய பேர் பரமஹம்சானந்தா பாத்தீங்கன்னா தான் தன்னையே அறியறதை பத்தி பேசிட்டு இருக்காரு. தான் தன்னையே அறியணும்னு சொல்றாரு அப்படின்னு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாவோட முதல் அனுபவம். பிரம்மாவோட முதல் அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னையே தான் அறிந்தது. எப்படி அறிந்தது? அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமா இருக்கின்றேன் என்று அது தன்னையே தான் அறிந்து கொண்டது. தன்னையே தான் அறிதல் நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது. அப்ப தன்னையே தான் அறிதல் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தன்னையே தான் பிரகாசிச்சுக்கிறான் அப்படின்னு விவகாரத்துல சொல்றோம். விவகாரத்துல நம்ம என்ன பண்றோம், சூரியன் பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறான்பா, அவன் தன்னையே பிரகாசிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே போய். அக்னி தன்னையே தான் தகிச்சு கொள்கிறான் அப்படின்னா, அக்னி தன்னையே தான் எப்படி தகிச்சுக்க முடியும்? அக்னியோட சுபாவமே தகிப்பு தான். அக்னி தான் உஷ்ணம், உஷ்ணத்தோட சுபாவம். அதே மாதிரி ஆத்மாவோட சுபாவம் பாத்தீங்கன்னா அறிவு தான். அறிவையே தன்னையே தான் அறிதல் அப்படின்றது முடியாது. அப்ப எங்கேயாவது வேதாந்தத்துல தன்னையே தான் அறிதல்னு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அது சொரூபத்துல இருக்குன்னு அர்த்தம். தன்னையே தான் அறிதல் சம்பவிக்க முடியாது. பிற ஒன்றினாலும் ஆத்மாவை அறிய முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமான பாஷ்யம் இது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, புத்தியினால அறிஞ்சுக்கணும், ஞானம் எதா இருந்தாலும் அது புத்தியினால்தான் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஞானமா இருந்தாலும் புத்தியினாலதான் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வாஸ்தவத்தை தப்பு. புத்தியும் பாத்தீங்கன்னா நீங்கினதுக்கு பிறகு அது அதுவா இருக்கும். அது அதுவா இருக்கிறதுக்கு பேர் தான் அது தன்னையே தான் அறிந்து கொண்டது அப்படின்னு விவகாரத்துல சொல்றோம். அடிச்சா அப்ப வேற ஒண்ணு அறிய முடியாது. அதை வேற ஒண்ணு அறியறதுன்னா என்ன அர்த்தம்? டார்ச் லைட்டை கொண்டு போயிட்டு சூரியனை அறிய முடியுமானா அறிய முடியாது. ஏன்னா அந்த அளவு பிரகாசம் இதுக்கெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஜட பிரகாசம். இந்த புத்தி மனசு இந்திரியம் எல்லாத்திலையும் இருக்கிற அறிவு அந்த ஆத்மாவோட அறிவு. அப்ப அந்த ஆத்மாவோட அறிவை வாங்கி ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினலா அறிய முடியாது. அப்ப ஜீவன் பிரம்மத்தை அறியவே முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க, ஜீவன் பிரம்மத்தை அறிய முடியாது. அறிஞ்சா என்ன ஆயிடும்? டுவாலிட்டி வந்துடும். நான் அறிபவன் ஆயிடும், அந்த பிரம்மம் அறியப்படும் வஸ்துவா ஆயிடும். அப்போ அதுவும் சம்பவிக்காது. ஏன்னா மந்திரம் கிளியரா சொல்லுது, எது பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானதுன்னு சொல்லியாச்சு. அப்ப ஜீவன் பிரம்மத்தை அறிய முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஜீவன் பிரம்மத்தை அறிய முடியாது. நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். மனநத்துல பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால்தான் பாத்தீங்கன்னா யாராவது இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆச்சாரியர்களா ஃபேமஸா பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களாம் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஞானம் உண்டாகிறதா இருந்தாலும் அந்த ஞானம் பாத்தீங்கன்னா புத்தியில தான் உண்டாகும் அப்படின்றாங்க. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷம் 15 வருஷம்
15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு பெரிய ஆச்சாரியரை நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது நான் கேட்டேன், என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி நீங்கள் சொல்கிற வேதாந்தம் தப்பாக இருக்கு, புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் சொல்கிறீங்களே, இந்த புரிஞ்சிச்சு அப்படின்னா புத்திக்கு உட்பட்டதா ஞானம் ஆயிடுமே, புத்தி கோச்சரம்னு சொல்லுவோம். புத்திக்கு உட்பட்டதா ஒரு ஞானம் ஆச்சு அப்படின்னா அது லிமிட் ஆயிடுமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு வந்து அகோச்சரம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரங்கள். இந்திரிய அகோச்சரம், மனசுக்கு அகோச்சரம், மனசுனால பிடிக்க முடியாது அப்படின்னு மந்திரங்கள் சொல்லுது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சா போதும் சொல்கிறீங்களே, இது எப்படி புரிய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கிளியராக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். நல்ல சாமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ரொம்ப கான்ட்ரவர்சியில் அதிகம் போகவே மாட்டார், வாதமே பண்ண மாட்டார் அவர். ஆனால் அவரோட வாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா இடத்தையும் டீச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, இது மாதிரி தான் நிறைய சன்னியாசிகள் சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேட்குறாங்க, புரிஞ்சா போதும்ன்றது புத்தி தானே புரிஞ்சுக்கிறது, அது புத்தியில் புரிஞ்சுக்கிட்டு அது லிமிட் ஆகிடுமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் கன்விக்ஷனாக இருக்குது. அவர் ரொம்ப கிளியராக சொன்னார் என்கிட்ட. நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு இதுதான் கன்விக்ஷனாக இருக்குது, அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த மனநம்லாம் பண்ணணும் போது தான் நமக்கு தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவமானது வேற ஒன்றுனால அறிய முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதை மனசில் வச்சுக்கணும். வேற ஒன்றுனால அறிய முடியாதுன்னு அர்த்தம். வேற அறியறதுக்கு நம்மகிட்ட என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு? புத்தி, மனசு, இந்திரியங்கள் தான் இருக்கு. இப்போ புத்தியினால ஆத்ம தத்துவத்தை அறிய முடியுமான்னு கேட்டீங்கன்னா அறிய முடியாது. அதுதான் இங்க வந்து முக்கியமானது. வேற ஒன்றுத்தினாலையும் அறிய முடியாது. அதே நேரத்தில் நம்ம பிரயோகப்படுத்துறோம். இப்போ அவங்க பிரயோகப்படுத்தின விஷயம் புத்தியினால் அறியணும் அப்படின்றது முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஆத்ம தத்துவம் எப்ப அறியப்பட்டது ஆகுது அப்படின்னா, புத்தியும் எப்ப நீங்கி போகுதோ, புத்தியும் பொய்யானது அப்படின்னு புத்தியும் தன்னை நீங்கி போச்சு அப்படின்னா, நேத்தியில வந்து இதுவும் அறியப்பட்டது. புத்தியில எந்த ஞானம் உண்டாகுதோ அந்த ஞானத்தையும் நான் அறிகிறேன். புத்தியில அறியப்படுற எல்லா ஞானங்களும் பரோட்சம், அதுவும் தோன்றி மறைகிறது. நீங்க புத்தியில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்ப நமக்கு எல்லாம் இருக்கிற அறிவு புத்தியில தானே இருக்கு. இந்த புத்தியில இருக்கிற அறிவு தூங்குனதுக்கு பிறகு என்னாச்சு? இல்லாம போயிடுச்சு இல்லை? ஞானம், வேதாந்த ஞானம் எல்லாமே போச்சு. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசென்ட்ரி ஆச்சுன்னா இந்த புத்தியில இருக்கிற ஞானம்லாம் சந்தி சிரிச்சு. ஒரு 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிசென்ட்ரி ஆச்சுன்னா உங்க ஞானம் பஞ்சர் ஆயிடுங்க, போச்சு, மொத்தம் போச்சு. நினைவு தப்பிச்சு அப்படிதுன்னா முடிஞ்சு போச்சு, நம்மளோட ஞானம் சந்தி சிரிச்சு போயிடும். பிரம்ம ஞானமாவது மண்ணாங்கட்டியாது. அப்ப புத்தியில புரிஞ்சுக்கிற எந்த ஞானமா இருந்தாலும் வந்து போறது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். பரோட்ச ஞானம் வந்து வந்து போகும். வேக்கப்பானாதான் பரோட்ச ஞானம். ஆனா இந்த நான் அப்படின்ற அபரோக்ஷம் இருக்கு பாருங்க, நான் அப்படின்னு அறியப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நான் எங்க இருக்கு? கான்சியஸ்னஸ் தப்புறதெல்லாம் புத்திக்கு, மனசுக்கு தான் கான்சியஸ்னஸ் போகுது வருது. ஆனா கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்றதும் இல்லை போறதும் இல்லை, அது எப்பவுமே இருக்கிறது. அதை நான் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்றதுதான் அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒன்ன வச்சுக்கிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு பிரம்மத்தை அறியவே முடியாது. அப்படி அறிஞ்சா அது அறியப்பட்டதாயிடும். அறியப்பட்டதாச்சுன்னா மந்திரம் என்ன சொல்லுது? அந்நிய தேவ தத்விதிதாத். மந்திரம் சொல்லிடுச்சு, அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது. அப்ப நீங்க புத்தியில அறிஞ்சிங்கன்னா, நான் அறிஞ்சேன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தியில் அறியப்பட்டதற்கு அந்த பிரம்மம் வேறானது. பரோட்ச ஞானத்திற்கு வேறானது அபரோக்ஷ அனுபூதி. இதனால சில புரிஞ்சுக்கணும். இது ஒரு டாபிக் அப்படியே வச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துல வந்து யாரெல்லாம் வந்து புத்தியில புரிஞ்சுக்கலான்னு சொல்றாங்களோ, அது ஞானம் சொல்றாங்களோ, அது பரோட்சம், அது அபரோக்ஷம் இல்லை, அது முடிவானது இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 2வது பட்சம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னையே தான் அறிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதை வந்து நான் வந்து சொல்கிறேன். திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரமண பகவானோட ஃபிலாசபி படித்தவங்களாம் சொல்லுவாங்க, சாஸ்திரத்தில் இருக்கிறது முதல் உபதேசம் பிரகிருதாரண்யத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உபதேசமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதான் சொல்லுது, அகம் பிரம்மாஸ்மி எங்கே முதல் உபதேசிக்கப்படுதோ அந்த இடத்துல இந்த மந்திரம் வருது. தன்னையே தான் அறிதல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ வந்து ரமண பகவான் எங்கேயோ சொல்லியிருக்காரு, ரமணரோட புக்கில் இருக்குது அப்படின்னு எடுத்துடாதீங்க. பிரம்மாவோட முதல் ஞானம் இப்படிதான் உண்டாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரகதாரண்யம் 1:4 சொல்லுது. ஆத்மானம் ஏவ அவேத்து, அது தன்னையே அறிந்து கொண்டது, அது தன்னையே தான் அறிந்து கொண்டது, தன்னையே தான் அறிந்து கொண்டது. ஆத்மா பிரகதாரண்யத்துல வேற ஒரு இடத்துல வருது,
குருநாதர் மூலமா வேதாந்தத்தை எல்லாத்தையும் கேட்டு சிரவணம் பண்ணி சந்தேகத்தை எல்லாத்தையும் நீக்குனதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா சாந்தோ தாந்தோ உபரத திதிக்ஷு ஆத்மானம் சமாஹிதோ பூத்வா ஆத்மனியேவ ஆத்மானம் பஷ்யதி சர்வம் ஆத்மானம் பஷ்யதி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு, ஃபேமஸான மந்திரம். என்னன்னா தன்னிடத்திலேயே தன்னை அறிந்தது, தன்னையே தான் அறிந்தது அப்படின்னு பிரயோகம் இருக்கு. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தான் அறிந்தது அப்படின்னு வேதாந்தங்கள்லயும் இருக்கு. ரமண பகவான் மாதிரி பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மீனிங்? தன்னையே தான் அறிய முடியுமா அப்படின்னா தன்னையே தான் அறியவும் முடியாது. தன்னையே தான் அறிய முடியுமானா தன்னையே தான் அறிய முடியாது. ஒரு லைட் இருக்கு, அந்த லைட்டு தன்னையே தான் பிரகாசிச்சுக்குதுன்னு சொல்லாமான்னு கேட்டீங்கன்னா அது தப்பான பிரயோகம். இல்ல உபச்சாரமா சொல்லலாம், உபச்சாரத்துக்கு நம்ம சொல்லலாம். ஆனா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டா பிரகாச ஸ்வரூபம் தான் அர்த்தம். தன்னையே தான் அறிந்து கொண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் தானா இருக்கன்னு அர்த்தம். தான் தானா இருத்தலுக்கு வேற ஒரு உபச்சாரமா என்ன பண்றோம்னு கேட்டா அது தன்னையே தான் அறிந்து கொண்டதுன்னு சொல்றோம். இப்ப எப்படி அறிந்து கொண்டார்? அகம் பிரம்மாஸ்மிதி. பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான் அறிந்தார். எப்படி அறிந்தார்? தன்னை பிரம்மம் என்று அறிந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னவா இருந்தார்? தன்னை வந்து தேகம்னு அறிஞ்சுக்கிட்டு இருந்தார். அதை அபேட்சா பண்ணி அதை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது இப்ப ஒரு ஞானம் உண்டாகுது, நான் பிரம்மாஸ்மி அப்படின்னு. இப்ப இதே மாதிரி தான் இப்ப யாராவது விவகாரத்துல நம்ம சொல்றோம், நான் என்னையே அறியணும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் என்னையே அறியணும், அப்ப இப்ப அறியலையானா இப்ப நான் வந்து உபாதியா அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த தேகமா அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப தத்துவமசி மகா வாக்கியம் நீ அதுவாக இருக்கிறாய்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா தேகமா இருக்க, தேகம் நான் அப்படின்னு பிடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த தேகம் நான்றத விட்டுட்டு நீ என்ன பண்ண அப்படின்னா பிரம்மம் நான் அப்படின்னு அறிந்து கொள்வாயாக அப்படின்னு அந்த கான்சியஸ்னஸுக்கு, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு உபதேசிக்கப்படுறதா சொல்லணும். அப்ப அதுக்கு என்ன கரெக்டான அர்த்தம் என்ன சுவாமி? தன்னையே தான் அறிதலுக்கு இன்னும் கரெக்டா சொன்னீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா சொஸ்வரூப அவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான வார்த்தை வந்து சங்கரர் பயன்படுத்துவார். சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் அதிகம் வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான் அறிந்து கொண்டார்னு உபனிஷத்துல இருக்கு. ஆனா சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தன்னையே தான் அறிந்து கொண்டார் அப்படின்ற வார்த்தையெல்லாம் எங்கேயும் பயன்படுத்த மாட்டார். ஏன் அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. திருவண்ணாமலையில நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னையே தான் அறியணும் அப்படின்னா அதை ஆப்ஜெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா ரமணாசிரமத்துல இருக்கிற நிறைய பேர், என்னோட சாதகர்கள் நிறைய பேர் டிராவல் பண்றாங்க, வராங்க போறாங்க, நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. பகவான் என்ன சொன்னார் அப்படின்றத அவங்களுக்கு புரியல. தன்னையே தான் அறிதல் அப்படின்னும் போது தான் அறியணும், ஏதோ ஒண்ணுத்த வந்து அறியணும் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் பண்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார வந்துருது. அதனால சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னையே தான் அறிதல்ன்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா சில இடங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்துறார். அப்ப பெரும்பாலும் சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும் போது என்ன வார்த்தையை பண்றாருன்னா சொஸ்வரூப அவஸ்தான், இதான் யூஸ் பண்றது. தான் தன்னில நிலை பெறுதல் அப்படின்னு, தான் தானா இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே தான் அறிதல். ரொம்ப கிளாரிட்டிக்கு வந்துரு. அப்போ இங்க ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றார், தக்ஷயதி அக்னி பிரகாஷயிஷ்யதி சவிதா தத்வத். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றான். சூரியன் பிரகாசிக்கிற காரியத்தை பண்ணல, சூரியனோட சுபாவமே பிரகாசித்தல். ஆத்மா வந்து அறிகின்றது தன்னையே அறியல, ஆத்மாவோட சுரூபமே அறிதல் தான். அக்னி சுடுகின்றான்னு சொல்றோம், அக்னி சுடல, அக்னியோட சுபாவமே சுடுதல் தான். அதே மாதிரி ஆத்மாவோட சுபாவமே அறிதல் தான். நம்ம என்ன பண்றோம், அதுல வந்து ஒரு கர்மத்தை ஏத்தி பார்க்கிறோம், அறிதல் சுடுதல் அப்படின்னு ஒரு கர்மத்தை ஏத்தி பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப நமக்கு ஞானம் உண்டாகல, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த நானுக்கு மேல நான் ரொம்ப சுகமா இருக்கேன் ஜீன்றோம். என்னை எப்போ ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவேன், ஆனந்தமா இருக்கேன் ஜீன்னு சொல்லுவேன். நல்ல புண்ணிய காரமா பண்ணிக்கிட்டே இருக்கேன், நித்தியம் சுவாத்தியாயத்துல இருக்கேன், அன்வான்டா எதுவுமே பண்றதில்ல. இப்போ ஒரு அன்வான்டா ஒரு சின்ன காரியம் ஒன்று பண்றேன், மனசு கிளேஷம் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காரியத்தை வந்து என்னோட சுதர்மத்தை விட்டுட்டு நான் வேற ஒரு காரியத்தை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த காரியத்தை நான் பண்றேன். அப்படி பண்ணும்போது ஒரு கிளேஷம் உண்டாகுது. நான் மேக்சிமம் அதை பண்ணவே மாட்டேன், அந்த தப்பை பண்ணவே மாட்டேன், நீங்களே பார்த்துங்கச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு நம்ம வைக்கும் போது வந்து மனசுல கிளேஷம் வருது.
இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, சில சமயம் ஏதாவது கொஞ்சம் இதாக இல்லை ஜி, இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுச்சு. அந்த காரியம் முடிகிற வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ இந்த நல்லா சந்தோஷமா இருக்குன்றதும் நான் இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறேன்றதும் எங்கே சம்பவிக்குது? இந்த மனசுக்கு சம்பவிக்கிறது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சம்பவிக்கிறதா நம்ம பார்க்குறோம். நான் டிஸ்டர்பாக இருக்கேன். நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனோட இருக்கேன். நான் டிஸ்ட்ராக்ஷன்ல இல்லை, மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. முன்னாடி மனசுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் இருந்து இப்போ எது வரைக்கும்? இந்த காரியம் முடிகிற வரைக்கும் அதை பற்றின சிந்தனை இருக்கும். காரியம் முடிஞ்சு போச்சுன்னா திரும்ப சந்தோஷமாயிடும். அப்போ சுகம் துக்கம் நமக்கு ஒவ்வொரு காரியமும் வந்து வந்து போயிட்டு இருக்கும். சுகம் வருது, அதுக்கப்புறம் துக்கம் வருது, சுகம் வருது, துக்கம் வருது. நமக்கு வருதா? நமக்கு வரல, இந்த மனசுக்கு வருது, இந்த தேகத்துக்கு வருது. அப்போ சுக துக்க பந்த மோக்ஷாதி, நான் வந்து பந்தமா இருக்கேன், நான் மோட்சமா இருக்கேன் எப்போ சொல்றோம்? தூக்கத்துல எங்கேயாவது பந்த மோட்சத்தை பத்தி விவகாரம் இருக்கா? டீப் ஸ்லீப்ல இல்லவே இல்லை, தேகமே இல்லை, மனசே இல்லை. அப்ப எப்ப மனசு வருதோ அப்பதான் நமக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, நான் பந்தமா இருக்கேன், இந்த மனசு ரொம்ப ட்ரபிளா இருக்கு அப்படின்ற. மனசு இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக துக்கங்கள் எதுவுமே இல்லை, பந்த மோட்ச விவகாரமே இல்லை. அப்ப பந்த மோட்ச விவகாரம் எல்லாமே எங்க வருது அப்படின்னா நான்ல இல்ல, எதுல இருக்கு? இந்த உபாதியில தான் இருக்கு. இதை தூக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆரோப்போ லோகசிய, லோகம் என்ன பண்ணிடுச்சு? தனக்கு மேல ஏற்றி வச்சுக்கிச்சு. நான் சொல்றேன், இப்ப இவ்வளோ வியாக்கியானம் பண்ணும்போதும் நான் சொல்றேன், தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடுறதுனால என்ன ஆகுது? மனசுக்கு சஞ்சலப்படுது. மனசு சஞ்சலப்படும் போது விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகுது. நான்றதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறேன். அப்போ நான் இப்போ ஒரு சங்கல்பம் என்ன, இனி வந்து பார்த்தீங்கன்னா பரதர்மத்தை பண்ணவே கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் நான். இந்த மோகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு டக்குன்னு எஸ்ன்னு சொல்லிடுவேன், ஏதாவது நம்மளே அக்செப்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது தான் இதாகுது. அப்போ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இனிமேல் நான் முடிவு பண்ணியிருக்கேன், இனிமேல் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னன்னு கேட்டால் வெறும் சுவாத்தியாயத்திலேருந்து நழுவவே கூடாது, வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்கவே கூடாது, யாரோட காரியங்களும் பண்ணக்கூடாது, வெறும் இந்த ஆத்ம தத்துவத்தில் நிற்கணும் அப்படின்னு நான் இப்போ முடிவு பண்ணுறேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம லோகத்தில் தேகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் தனக்கு மேலே ஏற்றி வச்சு பார்க்கணும். நிஷ்டை உண்டாயிடுச்சு அப்படின்னா எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிஷ்டை உண்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? மெதுவா மனனம் பண்ணுறியா, விவகாரங்கள்லாம் விட்டுட்டு வேற பேசாமல் மனனம் பண்ணிக்கிட்டுருன்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கு, நம்மளால வந்து நான்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ அதனால என்ன பண்ணுதுன்னு கேட்டால், உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு மேலே இந்த சுக துக்கத்தையும் பந்த மோட்சத்தையும் ஏற்றி வச்சிருக்கு. தத்துவமசி ஆத்மானம் ஏவ அவேத், தத்துவமசின்ற மகா வாக்கியமா இருக்கட்டும், தன்னைத்தான் அது அறிந்து கொண்டதுன்ற மகா வாக்கியமா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம அவபோத உபதேசேன, ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா போதம் பண்றது, ஆத்மாவை வந்து உணர்த்துறதுக்காக உபதேசம் பண்றது எல்லாமே ஸ்ருதையாக கேவலம் அத்தியாரோப அபோகார்த்தாக ரொம்ப கிளியரா சொல்லிடுச்சு. இந்த உபதேசம் எல்லாமே என்னன்னா, நீ தத்துவமசி அப்படின்னு உபதேசம் எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அதுவும் நெகட்டிவ் தான். நான் ஆரம்பிக்கும் போதே நேற்று சொல்லிட்டேன், தத்துவமசினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டினா, நீ வந்து பார்த்தீங்கன்னா அதுவா இருக்க, அப்ப நீ வந்து பார்த்தீங்கன்னா தேகமா இல்லைன்னு அர்த்தம். தத்துவமசியோட முக்கியமான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த பிரம்மமா இருக்கேன், நீ அந்த பிரம்மமா இருக்குன்னு உபதேசம். தத்து துவம் அசி, நீ அந்த பிரம்மமாக இருக்கிறாய். அப்ப இப்போ எப்படி இருக்கணுமோ, தேகமா இருக்கும், மனசா இருக்கும், இந்திரியமா இருக்கும், புத்தியா இருக்கும், இதை பிடிச்சுக்கிட்டே நம்மளுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதை நீக்கிறதுக்காக தான் தத்துவமசி. அப்ப தத்துவமசி மகா வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா, நீ தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை அப்படின்னு தேகாதிகளை வந்து பாத்தீங்கன்னா அப்போகம் பண்றதுக்கு, அப்போகம்னா நீக்குவதற்காக தான் ஸ்ருதியானது தத்துவமசி மகா வாக்கியத்தை சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிரம்மமா இருக்கேன். அப்ப நான் பிரம்மமா இருக்கேன்னா எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நான் மனுஷனா, ஜீவனா, தேகமா எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுது, நீ தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, நீ பிரம்மம் அப்படின்னு. அப்போ மகா வாக்கியங்களோட அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அந்நியமா இருக்கிற புத்திகளை எல்லாத்தையும், அறிவை எல்லாத்தையும் நெகேட் பண்றதுக்காக சொல்லப்படும். அது தன்னையே தான் அறிந்து கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அறிஞ்சது? தன்னை வந்து ஜீவனா அறிந்தது.
தேகமா அறிஞ்சது, உபாதியா தன்னை அறிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது இப்ப ஞானம் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, தன்னை பிரம்மம் என்று அது அறிந்து கொண்டது, பிரம்மமா அது ஆயிடுச்சு. உபாதி நீங்குச்சு அப்படின்னா இருக்கிறது ஒரே பிரகாசம் தான், முடிச்சு போச்சு. உபாதியில இருக்கிற புத்தி போச்சு அப்படின்னா வெறுமனே தான் தானா நிற்கிறது சம்பவிக்கும். தான் தானா நிற்கிறதுக்கு பேர் தான் தன்னை தான் அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்க அறியப்படும் வஸ்துன்னு தனியா ஒண்ணு ஆப்ஜெக்ட் இல்லவே இல்லை. வெறும் தான் தானா இருக்கிறது, அது கண்ணியமா வேற ஒண்ணு இல்லாம போயிடும். அதுதான் தன்னைத்தான் அறிதல் அப்படின்னு இது. அப்ப எந்த மகா வாக்கியங்களா இருக்கட்டும், எந்த வேதாந்த வாக்கியங்களா இருக்கட்டும், ஸ்ருதியில சொல்றது எல்லாமே ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நேர்த்தி பண்றதுக்காக தான் சொல்லப்பட்டவை. அதான் இங்க சொல்லுது, கேவல அத்தியாரோப அபோகார்த்தாக. வெறுமனே மகா வாக்கியங்கள் மாதிரி வேதாந்த வாக்கியங்கள் எல்லாத்தோட அர்த்தமும் அத்தியாரோபம் பண்ணதை நீக்கிறது மட்டும்தான் அந்த காரியம் பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த பேராகிராஃப் 420வது பேஜ்ல வருது. யதா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப சொன்னது எல்லாத்தையும் அவர் ஆச்சாரிய சொல்றேன். யதா சவிதா அசோ பிரகாஷயதி ஆத்மானம் இது தத்வத். எப்படி அப்படின்னா, சவிதானா சூரியன். சூரியனை சொல்றோம், அந்த சூரியன் தன்னைத்தான் பிரகாசித்துக் கொள்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சூரியன் பாத்தீங்கன்னா தன்னையே தான் பிரகாசிச்சுக்கிறான் அப்படின்ற. அது போலவே போதாபோத கர்த்திருவம் ச நித்திய போதாத்மனி. அது மாதிரி தான் பாத்தீங்கன்னா, எப்படின்னா நித்திய போதமாத்மா. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு? சதா காலமும் வெறும் பிரகாசம், வெறும் நான் 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 அறிவா இருக்கு. அந்த அறிவா இருக்கிறது அந்த அறிவா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நான் அறிகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே. நான் அறிகிறேன், நான் அறிகிறேன் இல்லை, நான் நான் என்னோட சுபாவமே அறிதல் தான். அதுல நம்ம என்ன பண்றோம், நான் அறிகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு கர்மத்தை ஏற்றி பார்க்கிறோம். என்னுடைய சுபாவமே அறிவு தான், அறிவு தான் என்னுடைய சுபாவம். ஆனா நான் அறிகிறேன் அப்படின்னு ஒரு கர்த்திருவத்தை ஏற்றி பார்க்கிறோம் நானுக்கு மேல். எப்படி? சூரியன் தன்னைத்தானே பிரகாசிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றவர். சூரியனோட சுபாவமே பிரகாசம் தான். போத அபோத கர்த்திருவம் ச. இப்ப என்ன எப்படி இருக்கு? சூரியன் ரொம்ப இதா இருக்கே, மேகமூட்டமா இருக்கு, சூரியன் டல்லா இருக்கானே, பிரகாசிக்கலையே சூரியன் அப்படின்ற. நேத்தெல்லாம் சூரியன் பிரகாசிக்கவே இல்லை, இருட்டா இருந்துச்சு. என்னது சூரியன் பிரகாசிக்கவே இல்லையே? சூரியன்ல பாத்தீங்கன்னா பிரகாசம் பிரகாசமின்மைன்னு ரெண்டுமே பாத்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. மேகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், மேகம் மூடிச்சு அப்படின்னா சூரியனோட பிரகாசிக்கலன்றோம். மேகம் விளங்குச்சுன்னா இப்ப சூரியன் நல்லா பிரைட்டா பிரகாசிக்கிறான். எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? மேகத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொல்றோம். சூரியன் பாத்தீங்கன்னா சதா காலமும் பிரகாச சுரூபமா தான் இருக்கான். அதே மாதிரி இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா நான் அப்படின்றது சதா பிரகாச சுரூபம், அறிவே சுரூபம். ஆனா நடுவுல இருக்கிறது மேகம் மாதிரி இந்த மனசுன்ற உபாதி இருக்கு. இந்த உபாதி எப்ப நீங்குதோ அப்ப நல்லா ஆத்ம தத்துவம் பிரகாசிக்கிறது. அவர் தன்னையே அறிந்தார் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆத்ம தத்துவத்தை மூடி இந்த மனசுன்ற தத்துவம் நடுவுல ஒரு திரை மாறி வரும்போது அந்த ஆத்மா மறைக்கப்பட்டதா இருக்கு, நான் அறிவில்லாதவனா இருக்கேன்னு சொல்றோம். அப்ப அறிவு அறியாமை இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா சுத்த ஆத்மால இல்ல. அது பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவுல இருக்கிற மீடியத்தை பேஸ் பண்ணி விவகாரத்துல சொல்லப்படுகிறது. தஸ்மாத் ஆகையினால் அந்நியத்து விதித்தாத் அந்நியத்து அவிதித்தாத். இந்த ஆத்ம தத்துவம் பாத்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விதித்தத்துக்கு சொல்லியாச்சு. இனி அவிதித்தம்னு சொல்லக்கூடிய ஆத்மா பாத்தீங்கன்னா, அவிதித்தம்னா என்ன அர்த்தம்? அறியப்படாததற்கும் மேலானது, மாயா தத்துவத்திற்கும் மேலானதுன்ற வார்த்தை இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. தஸ்மாத் அந்நியத்து அவிதித்தாத். அந்நியத்து அவிதித்தாத்னா ஆகையினால் இந்த ஆத்மா அறியப்படாததற்கும் வேறானது. அறியப்படாதது எது? மாயா தத்துவம், வித்யா தத்துவம். அதுக்கும் இது பாத்தீங்கன்னா வேறானது அப்படின்னு சொல்லுது. எப்படி? அதிசப்தஸ்ட அந்யார்த்தி. மந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவிதிதாதி மந்திரத்துல இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மந்திரத்துல என்ன சொல்லியிருக்கு? தத் அந்நிய தேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாத் அதி அவிதிதாத் அதி அப்படின்னு இருக்கு. அது அறியப்பட்டதற்கு வேறானது. நம்ம இதுவரைக்கும் பேசின விஷயம் எல்லாமே அது அறியப்பட்டதற்கு வேறானதுன்றத பேசி முடிச்சாச்சு. அறியப்படாததற்கு மேலானதுன்றது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
நம்ம அறிவெல்லாம் எங்க முடியுதோ அந்த இடத்துல ஒன்றுமில்லைன்னு நம்ம சொல்றோம். தூக்கத்துல ஒன்றுமில்லைன்னு சொல்றோம். அந்த ஒன்றுமில்லைய காட்டிலும் இந்த ஆத்ம தத்துவம் மேலானது. அந்த மேலானதுன்ற சப்தம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அதிசப்தஸ்ச. அதி அப்படின்னு சேர்த்தீங்கன்னா மேலானதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்நியார்த்தி. எனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தலையில வந்து ஒரு ஸ்கிரீன் மாட்டி இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா எனக்கு வேறானதுன்னு அர்த்தம். மேல இருக்குன்னு என்ன அர்த்தம்? எனக்கு வேறானதுன்னு அர்த்தம். அப்ப மேலானதுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வேறானது அப்படின்ற அர்த்தத்தை சொல்லக்கூடியது. யத்வா யத்தி யஸ்ய அதி தத்து தத்தோ அந்நியத்து சாமர்த்தியாது. அல்லது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றமே, எந்த வஸ்துவானது எதற்கு மேலாக இருக்கிறதோ, யத்தி யஸ்ய அதி, எது எதற்கு மேலாக இருக்கிறதோ, தத்து தத்தோ அந்நியத்து, அது அதற்கு வேறானது என்பது சாமர்த்தியத்தினால், வாக்கிய சாமர்த்தியம்னு பேரு. ஒரு வாக்கியத்துல சொல்லக்கூடிய சாமர்த்தியத்தை வச்சு நமக்கு புரியுது. அது மேலங்க, அவருக்கு மேல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வேறானதுன்னு அர்த்தம். அது அப்போ இந்த அவிதித்தம் சொல்லக்கூடிய அவித்யா தத்துவத்தை காட்டிலும் இந்த பிரம்ம தத்துவம் மேலானது அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். மேலானதுன்றதுக்கு அர்த்தம் வேறானது அப்படின்னு அர்த்தம். யதா அதிபிருத்தியாதினாம் ராஜா. ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சாரியர் சொல்ற. அதிபிருத்தியாதினாம் ராஜா, பிருத்தியாதினாம்னா வேலைக்காரங்கன்னு அர்த்தம். வேலைக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும், எல்லா வேலைக்காரங்களை காட்டிலும் மேலானவர் ராஜா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அப்படி சொல்லும் போது என்ன அர்த்தம்? ராஜா வேற, வேலைக்காரங்க வேற அப்படின்னு அர்த்தமாகுது. அதே மாதிரி தான் அறியப்படாததற்கு அது மேலானது அப்படின்னு அர்த்தம் எடுத்தோம் அப்படின்னா அந்த அவ்யாக்கிருத்தம் மாயா தத்துவத்திற்கும் அது வேறானது என்று அர்த்தமாகிறது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ்யக்தம் ஏவ அவிதித்தம். அவிதித்தம்னா எதை சொல்றோம் அப்படின்னா அவ்யக்தத்துக்கு பேரு. அவ்யக்தம்னா வெளிப்படாத காரண தத்துவம். இன்னைக்கு காலையில யோக சூத்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம்ல, பீஜம், பூமிக்கு கீழே இருக்கிறது ரூட்டு, அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? காரண சரீரம். தூக்கத்தில் இருக்கிறது தான் காரண சரீரம். நமக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்றோமே, அதுதான் வெளிப்படாத தத்துவம். அந்த வெளிப்படாத தத்துவத்துக்கு என்ன பேரு? அவ்யக்தம் அப்படின்னு பேரு. ஆச்சாரியர் சொல்றாரு அவ்யக்தமேவ அவிதித்தம். அவ்யக்தத்துக்கு தான் வந்து இந்த இடத்துல, இந்த மந்திரத்துல அவிதித்தம் அறியப்படாததுன்னு சொல்லுது. ஏன்னா இந்த கொம்பன், எந்த கொம்பனும் மாயையை அறியவே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு காக்க புஜிண்டரோட ஸ்டோரி சொல்லியிருக்கேன். அப்புறம் நாரதரோட ஸ்டோரி மாயா பஞ்சகத்துல சொல்லியிருக்கேன். அப்போ மாயா பஞ்சகம் படிச்சீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். அது அந்த மாயையை அறியவே முடியாது. மம மாயா துரத்தியா சொல்றாரு, கிளியரா சொல்றாரு. இந்த மாயையை புரிஞ்சுக்கிறதுன்றது முடியவே முடியாது. அனந்த கோட்டி பிரம்மாண்டம், நம்ம எங்க வந்தோம், எங்க இருக்கோம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் விஷன் இல்லை, பூமியிலேயே இருந்துகிட்டு இருக்கோம். இந்த இப்போ வீடியோலாம், நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு, இந்த பூமியை பத்தின வீடியோலாம் இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மில்கி வேக்கு மேல போக 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 இந்த இந்த நம்மளோட பூமின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டு கூட இல்லைங்க, மைக்ரோ டாட் தான் இந்த பூமின்றது. இந்த பூமிக்குள்ளார நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டு, இந்த பூமியே டாட்டு அப்படின்னா இந்த கேலக்சியே ஒரு டாட்டுக்குள்ளார வந்துருது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாயா வந்து எப்படி நம்ம விசித்திரம் இது. இந்த மாயையை அறிதல் அப்படின்றது முடியவே முடியாது. இந்த மாயையை அறிந்தவன் எவனுமே இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மாயை எப்படிப்பட்டது அப்படின்னா இதெல்லாம் வெளிப்பட்டது காரியம். வெளிப்படாத காரியத்துக்கு காரண தத்துவத்துக்கு பேர் தான் மாயா, மூல பிரகிருதின்னு பேர். அவ்யக்தம் அப்படின்னு பேர் அதுக்கு பேர். அது எப்படி நான் சாங்கியம் படிச்சு கொடுக்கும் போதே சொல்லியிருக்கேன். 33% சத்துவ ரஜஸ் தமஸ் இருந்துச்சுன்னா, 3 குணங்களும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சிருஷ்டி இருக்காது. அப்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோமே, தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ இருக்கிற அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, அது வியக்தமாகலைன்னு அர்த்தம். காரியமா வெளிப்படாம இருக்கு. அந்த காரியமா வெளிப்படாத இந்த மாயா தத்துவத்தை அறிதல் என்பது எந்த கொம்பனுக்கும் முடியவே முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. தேவ ரிஷிகளா இருந்தாலும் இதை அறிய முடியாது. தாண்டி போக முடியும், தாண்டி போகலாம். ஈஸ்வர அனுகிரகத்தினால நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாயையை தாண்டி போறதுதான் பண்ண முடிய, மாயைக்குள்ளார என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வெளிப்படாத தத்துவம், அவ்யக்தம் அப்படின்னு பேர்.
சுத்த பிரம்மத்தை தான் நம்ம நான் அப்படின்னு அறிய முடிய ஈஸ்வர தத்துவமா இருக்கிற, ஈஸ்வரனுக்கு அதீனமா இருக்கிற மாயையை அறிய முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த மாயைக்கும் அது மேலானது. அவிதித்தம் அப்படின்றது அவ்யக்தம், மாயையை குறிக்கக்கூடியது. ததோ அந்நியத் இத்தியர்த்தக, அதற்கும் வேறானது ஆத்ம தத்துவம் என்று அர்த்தமாகிறது. ரொம்ப கிளியரா சொல்லியாச்சு. அப்ப எதெல்லாம் விதித்தம்? ஜாகிரதத்தில் இருக்கிற ஸ்தூல தேகம், ஸ்தூல லோகம் அறியப்பட்டது. சொப்பனத்தில் இருக்கிற சூக்ஷ்ம தேகம், சூக்ஷ்ம லோகம், சொப்பன லோகம், இதெல்லாம் அறியப்பட்டது. அப்போ ஸ்தூல தேகமும் ஆத்மா இல்லை, அறியப்பட்டது. சூக்ஷ்ம தேகமும் புத்தி, மனசு, இந்திரியம், இதெல்லாம் சித்தம், அகங்காரம், இதெல்லாம் அறியப்பட்டது. இதுவும் ஆத்மா இல்லை, விதித்தமாயிடுது. ஜாகிரத சொப்பனம், அதே மாதிரி ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், இது எல்லாம் விதித்தம். இதற்கு வேறானது ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம், நான். அதுக்கப்புறம் தூக்கத்தில் இருக்கிறது அறியப்படாதது காரண தேகம். அந்த காரண தேகத்தை காட்டிலும் வேறானது, மேலானது ஆத்ம தத்துவம். அப்போ இந்த 3 அவஸ்தைகளும் ஆத்மா இல்லை, 3 தேகங்களும் ஆத்மா இல்லை. அப்ப ஆச்சாரியர் அடுத்தது சொல்றாரு, விதித்தம் அவிதித்தம் ச. விதித்தம் அப்படின்னா அறியப்பட்டது, அவிதித்தம் அப்படின்னா அறியப்படாதது. எது? வியக்தா வியக்தே. அதுக்கு வேற ஒரு பேர் சொன்னீங்க அப்படின்னா வியக்தம் அவ்யக்தம்னு பேர். வியக்தம்னா வெளிப்பட்டது, அவ்யக்தம்னா வெளிப்படாதது. ஜாகிரத சொப்பனம் வெளிப்பட்டதா இருக்கு, அதனால நம்ம அறியப்பட்டதா அது ஆயிடுது. காரண தேகம் சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப் வியக்தம் ஆகல, அது அவ்யக்தமா இருக்கு, அதனால அது அறியப்படாம இருக்கு. அப்போ விதித்தம் அவிதித்தம் சொல்லலாம், வியக்தம் அவ்யக்தம்னு சொல்லலாம். இதை வேற ஒன்னா சொன்னீங்கன்னா காரிய காரணத்துவேன விகல்பித்தே, காரிய காரணம்னு சொல்லலாம். ஜாகிரதமும் சொப்பனமும் காரிய தேகங்கள்னு பேரு. டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியவில்லைன்ற அவித்யா தான் பார்த்தீங்கன்னா காரண தேகம்னு பேரு. அப்ப டீப் ஸ்லீப்ல இருக்கிறது காரணம், ஜாகிரத சொப்பனம் பார்த்தீங்கன்னா காரியம். டீப் ஸ்லீப் பார்த்தீங்கன்னா அவ்யக்தம், ஜாகிரதமும் சொப்பனமும் பார்த்தீங்கன்னா வியக்தம். டீப் ஸ்லீப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவிதித்தம், ஜாகிரதமும் சொப்பனமும் விதித்தம். அப்ப விதித்தம் அவிதித்தம், வியக்தம் அவ்யக்தம், காரியம் காரணம் அப்படின்னு பல விதங்கள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா விகல்பிதே. இது எல்லாமே என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கல்பனா. இது எல்லாம் யாருனால கல்பித்தம்? இந்த மாயா தத்துவத்தினால கல்பித்தம். நான் இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? இந்த மாயா திரிகுணம், அதோட காரியம்தான் மனசுன்னு நம்ம யோக சூத்திரத்துல சித்தம்னு பார்த்துட்டு இருக்கோம். சித்தத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது நாம ரூப கல்பனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுல மனசு ஒன்றிச்சுன்னா சவிகல்ப சமாதின்னு சொன்னோம். எப்ப இந்த கல்பிதங்கள் எல்லாம் இந்த மனசுல நீங்கி போச்சோ அப்ப அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? நிர்விகல்பம் அப்படின்னு. கல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்பனான்னு அர்த்தம். இங்க சொல்லுது விகல்பித்தே அப்படின்னா இது எல்லாம் மாயையினால கல்பிக்கப்பட்டவைகள். காரிய காரணமா இருக்கட்டும், வியக்தம் அவ்வியக்தமா இருக்கட்டும், அதே நேரத்துல விதித்தம் அவிதித்தமா இருக்கட்டும், இது எல்லாம் பாத்தீங்கன்னா பல பெயர்கள்ல சொல்லப்படுறது. இது எல்லாமே மாயையினால விகல்பனா பண்ணப்பட்டது, கல்பனை செய்யப்பட்டது. இது தாபியாம் அந்நியத்து பிரம்ம. இந்த கல்பனைகளுக்கெல்லாம் வேறானது அந்த சுத்த நான் அப்படின்ற தத்துவம், விஞ்ஞான சுரூபம். இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன்ல இருட்டுக்கு வேலையே இல்லை. இந்த நான் நானா இருந்து பார்க்கும்போது நிர்விகல்ப சமாதியில இருக்கிறவன்ட்ட ஒருத்தனுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவனுக்கு நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ரமணர் மாதிரி ஒரு ஆள்கிட்ட, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொல்றாரு. கண்ணை மூடுனா பார்த்தீங்கன்னா நிர்விகல்பம், கண்ணை திறந்தா சவிகல்பம்ன்ற. என்ன ஒரு அற்புதமான ஞானம் தெரியுங்களா? மற்றவங்கெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க, வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க, கூட்டத்தை கூட்டி நல்லா வியாபாரம் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க பேசியே. ஆனால் பார்த்தீங்கன்னா ரமணர் மாதிரியான வெகு சிலர் வராங்க, அனுபூதி பரியந்தம் போயிட்டு கீழே இறங்குறாங்க. பெரிய பெரிய மகான்கள் இங்கே அவதாரம் பண்ணியிருக்காங்க, நல்ல அனுபூதி, ஸ்பஷ்டமான அனுபூத்தியில் இருந்திருக்காங்க. பகவான்கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, கண்ணை திறந்தா நாமரூபம் தெரியுது சவிகல்பம், கண்ணை மூடனா நாமரூபம் ஒன்றுமே இல்லை நிர்விகல்பம்ட்டார். சின்ன இது இந்த மாதிரியான ஒரு ஞானம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ரிஷியோட ஞானம் அப்படியே சொல்றாரு.
அப்ப இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா விஞ்ஞான சுரூபம், வெறும் அறிவு சுரூபமா இருக்கிறது. சர்வ விசேஷ பிரத்யஸ்தமிதம், சர்வ விசேஷ பிரத்யஸ்தமிதம். இந்த உலகத்துல எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸா இருக்கோ, புத்தி, மனசு, இந்திரியங்கள், இந்த தேகம், இந்த மொத்த ஜெகத், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு பக்கத்துல சேர்ந்து இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ். இதுக்கு பேர் விசேஷம்னு பேரு. சர்வ விசேஷ பிரத்யஸ்தம் அப்படின்னா அர்த்தம், இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமனமாச்சுன்னா, நல்ல முறையில நீங்கி போச்சு அப்படின்னா இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் நான் அப்படின்றது. இந்த நான்ல ஒருத்தனுக்கு வேக்கப் ஆனதுக்கு பிறகு ஏக்கமேவ அத்விதீய அனுபவம் உண்டாயிடும், அத்வயமான ஒரு சொரூபம் உண்டாயிடும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு, அவனுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா இது எல்லாம் கல்பிதம். ஒருவேளை இதெல்லாம் வாஸ்தவமா இருந்தா அதை நீங்க நீக்கவே முடியாது. இது கல்பித்தமா இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணங்கள் நாமரூபமா நம்ம சொல்ற மாதிரி, கொலுசு, ஒட்டியானம், பிரேஸ்லெட் இதெல்லாம் சொல்றோம். அப்ப வாஸ்தவத்துல பிரேஸ்லெட், ஒட்டியானம்லாம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் வெறும் நாமரூபம். அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது, எல்லாம் நாமரூப கல்பனை. இந்த கல்பனைகள் எல்லாம் எந்த இடத்துல வந்து சர்வ விசேஷங்களும் எந்த இடத்துல அஸ்தமனமாச்சோ அந்த இடத்துல வெறும் விஞ்ஞான சுரூப மாத்திரமா நான் 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 அந்த பிரம்ம தத்துவம் இருக்கு. இது அயம் சமுதாயார்த்தக. இதுதான் இந்த இடத்துல இந்த மந்திரங்களோட சமுதாயார்த்தம்னா மொத்தமா கூட்டி இதை தான் சொல்ல வரும். அப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மம் நான் அப்படின்றது என்னது? ஸ்தூல நான் பரமஹம்சானந்தா. நான் பரமஹம்சானந்தா நான் சொல்றேன் அப்படின்னா, நான் பரமஹம்சானந்தா இந்த லோகத்தை பார்க்கிறேன். நான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க பரமஹம்சானந்தாவை ரெண்டா டிவைட் பண்ணுங்க. ஒன்னு ஸ்தூல தேகம், அந்த பரமஹம்சானந்தாக்குள்ளார இருக்கிறது சூக்ஷ்ம தேகம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த லோகம், இப்ப நான் ஜாகிரதத்தை பார்க்கிற இந்த லோகம் இருக்கு, ஸ்தூல லோகம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படிப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் என்பது இந்த பரமஹம்சானந்தான்ற ஸ்தூல தேகமும் இல்லை, அவனால பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூல லோகமும் இல்லை. நான் என்பது சூக்ஷ்ம பரமஹம்சானந்தாக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகமும் இல்லை, அவனால் பார்க்கக்கூடிய சொப்பன முதலிய சொப்பன லோகங்களும் இல்லை. இது ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா விதித்தம்னு சொல்லலாம், காரியம்னு சொல்லலாம், வியக்தம்னு சொல்லலாம், வெளிப்பட்டதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பரமஹம்சானந்தாவுக்கும் நானுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா, இல்ல கண்ணுக்கு தெரியாம ஒரு லேயர் இருக்கு, அதுக்கு பேர் தான் அவ்வியக்தம். நான் பரமஹம்சானந்தா. இந்த நானுக்கும் பரமஹம்சானந்தாக்கும் நடுவுல இருக்கிறது எது? அந்த அவ்வியக்தம் அப்படின்றது, அவ்யாக்கிருத்தம்னு சொல்றது, அவிதித்தம்னு சொல்றது, காரணம்னு சொல்றது எது அப்படின்னா அவ்யாக்கிருத்தம்னு மாயா தத்துவம் இருக்கு, அதுதான் காரண தேகம்னு பேர். அதுவும் நான் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்களுக்கு வேறானவன் நான், அதே மாதிரி காரண தேகத்திற்கும் மேலானவன் நான். அப்ப நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு நான் நானா இருப்பேன். நான் அறியறதுக்கு எதுவும் தேவையில்லை, என்னுடைய சுபாவமே அறிவு தான். நானே அறிய முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நானே அறியணுன்ற அவசியமும் இல்லை. நான் நானா இருக்கிறது தான் பிரம்ம ஞானம், சொஸ்வரூப அவஸ்தானம் அப்படின்னு பேர். தான் தானா இருத்தல்ன்றது, தான் தன்னை அறிதல்ன்றது தான் தானா இருத்தல் தான் அப்படின்னு சமுதாயார்த்தம். அத ஆகையினால் ஏவ ஆத்மத்வாத் ந ஹேய உபாதேயோவா. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் தன்னை அறிந்த பிறகு நான் அப்படின்னு ஒருத்தனுக்கு அறிவு உண்டாச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றதுக்கும் ஒண்ணு இல்லை. ஹேய அப்படின்னா தியாகம் பண்றது, உபாதேயம் அப்படின்னா கிரகணம் பண்றது. நான் வந்து பிரம்மத்தை அடையவும் வேணாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து இருக்கிறது எல்லாத்தையும் விடணுமான்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இருக்கிறத எதையுமே தியாகம் பண்ணவும் வேண்டாம், எதையும் கிரகணம் பண்ணவும் வேண்டாம். இந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சதா ஏக்கமேவ அத்விதீயமா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசஸ்வரூபமா இருந்துகிட்டே இருக்கு. அஜானத்தினால இந்த தேகாதிகள் வந்துச்சு, ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா நீங்கி போகுது. இவ்வளவுதான். அதுவா இருக்கு, தங்கமா இருக்கு. தங்கத்துக்கு மேல ஒட்டியான மூக்குத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை. 3 காலத்துல தங்கமா தான் இருக்கு. அப்போ அதுல இருந்து நம்ம தங்கத்தை அறியறதுக்கு நம்ம மூக்குத்தி கம்மல் எல்லாம் எடுக்கணுமா சாமி அப்படின்னா, மூக்குத்தி கம்மல்னு ஒண்ணு இருந்தா தானே எடுக்கலாம், தனியா எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அதே மாதிரி நானுக்கு மேல வந்து இந்த பரமஹம்சானந்தான்றதை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கவே வேணாம். ஏன்னா அது மாதிரி ஒரு ஆள் இல்லவே இல்லை. நானுக்கு மேலதான் இந்த கல்பித்தம் வாஸ்தவத்துல.
அப்ப எங்கெங்கெல்லாம் அறிவு இருக்கோ அங்கெல்லாம் ஒரே அறிவு தான். எந்த அறிவு? ஆத்ம தத்துவம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஆத்ம புத்தியை நீக்கிறது மட்டும்தான், இது பொய்ன்னு அறியறது மட்டும்தான் இங்க பண்ண வேண்டும். அப்ப எதையும் தியாகமும் பண்ண வேண்டாம், எதையும் ஸ்வீகாரமும் பண்ண வேண்டாம். நான் நானா இருக்கிறது மட்டும்தான் இங்க பண்ணணும். நான் நானா இருக்கிறது தான் பிரம்ம தத்துவம். அது எப்பவுமே இருக்கிறதா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்நியத்து ஹி அந்யேன ஹேய உபாதேயம் வா. வேற ஒன்னா இருந்தாதான் வேற ஒன்னு அது வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றதோ கிரகணம் பண்றதோ முடியும். பரமாத்மா ஜீவாத்மான்ற பேதங்கள் எல்லாம் இல்லை. துவைத்த மதங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிவம் வந்து பாத்தீங்கன்னா சிவத்தை வந்து ஜீவன் அடையணும், அடையலாம் வேணும். இங்க அடையிறதுன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. இருக்கிறது பிரம்மம் தான். அதனால வேதாந்தம் சொல்லி நீ பிரம்மமா தான் இருக்க, நீ பிரம்மத்தை அடையணும்னு இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, நான் பிரம்மமா தான் இருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? அஜ்ஞான நிவர்த்தி மட்டும்தான் பண்ணணும். அஜ்ஞானத்தினால நானுக்கு மேல ஏற்றி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணா மீதி நான் நானா பிரம்மமா நான் இருப்பேன். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞான நிவர்த்தி தான். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா தியாகம் எதை பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா வெறும் அபிமான தியாகம் மட்டும்தான். வஸ்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எதிர்க்க இல்லவே இல்லை. தங்கத்துக்கு மேல ஒட்டியான கம்மல்னு ஏதாவது மூக்குத்தி கம்மல் ஒட்டியான பிரேஸ்லெட் எல்லாம் தங்கத்துக்கு மேல இருந்துச்சா? காட்டுங்க பார்க்கலாம். இருந்தா நீக்கலாம். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூக்குத்தியும் கம்மல், ஒட்டியானமும் கம்மல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தான், ஆபரணம் எல்லாமே தங்கம் தான் அப்படின்னு அறியணும். அப்ப என்ன பண்ணணும்? நாமரூபத்துல இருக்கிற புத்தியை மட்டும் விளக்குறது. நாமரூபத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா? நாமரூபத்துக்குன்னு தனியா எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்ப வெறும் அஜ்ஞான கல்பித்தம், அஜ்ஞான நிவர்த்தி மட்டும்தான் இங்க பண்ண வேண்டியது. புதுசா ஒண்ணு அடையிறது இல்லை. ஏன்னா அடையணும் அப்படின்னா தனக்கு அந்நியமா இருக்கிறத தான் நம்ம அடைய முடியும். தியாகம் பண்ணணும்னா தனக்கு அந்நியமா இருக்கிறத தான் தியாகம் பண்ண முடியும். தங்கத்துக்கு அந்நியமா கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம்ன்றது எதுவுமே இல்லை. அப்ப தங்கத்தை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டியான மூக்குள்ள எல்லாத்தையும் விளக்க முடியுமானா? விளக்க முடியாது. எதையாவது சேர்த்துக்கலாமா? தங்கத்தை அறியறதுக்கு அந்த ஆபரணத்தோட எதையாவது சேர்க்கலாமானா? சேர்க்க வேணாம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தங்கத்துக்கு மேல இருக்கிறது எல்லாமே பொய்யானது அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய நாம ரூபத்துல இருக்கிற புத்தியை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது மட்டும்தான் பண்ணணும். அதே மாதிரி நான் அப்படின்றதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே பரமஹம்சானந்தா, ஸ்தூலம், சூட்சுமம், இதெல்லாம் வெறும் ஆபாசம், ஆரோப்பம். இதுல இருக்கிறது எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? தான்ல ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த தான்லயே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நாம ரூபத்துல இருக்கிறது அவுட் ஆஃப் ஃபோக்கஸா ஆகிவிடும். அதனால ஆகையினால் என்னன்னு கேட்டா அந்நியத்ஹி அந்யேன ஹேய உபாதேயம் வா. வேற ஒன்னா இருந்துச்சுனாதான் நம்ம வேற ஒன்ன தியாகம் பண்ண முடியும். வேற ஒண்ணு இருந்துச்சுனாதான் வேற ஒன்னா இருந்துகிட்டு தனக்கு அந்நியமா இருக்கிறத நம்ம கிரகணம் பண்ண முடியும், ஸ்வீகாரம் பண்ண முடியும். அந்த பிரம்மத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கல்பித்தம், மாயா கல்பித்தம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணவும் தேவையில்லை, தியாகம் பண்ணவும் தேவையில்லை. ஹேய உபாதேய வர்ஜிதம். இந்த ஆத்ம தத்துவம் எப்படி? ஹேய உபாதேய வர்ஜிதம்னு சொல்லுவோம் ஒரு லட்சணம். அது எதையுமே ஸ்வீகாரம் பண்ணக்கூடியதும் இல்லை, எதையும் தள்ளக்கூடியதும் இல்லை. ஏன்னா எல்லாமா அதுதான் இருக்கு. சர்வம் பிரம்மமயம் ஜெகத், மொத்தமும் பிரம்மமா தான் இருக்கு. அதுக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லை. அது மட்டும் இல்ல, ந தேனையேவ தது அஸ்ய கஸ்ய சித்து ஹேய உபாதேயம் வா பவதி. அதே மாதிரி தேன ஏவ தது, அது அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா தன்னையே ஸ்வீகாரம் பண்ணிக்குமா, தன்னையே விட்டுருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னையே தான் ஸ்வீகாரமும் பண்ண முடியாது, தன்னையே தான் தியாகமும் பண்ண முடியாது. அப்போ நான் வந்து எதை தியாகம் பண்றது சொல்லுங்க? நான் எதையாவது தியாகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையும் தியாகம் பண்ண வேண்டாம். எதையும் உபாதேயம் கிரகணம் பண்ணணுமா அப்படின்னா எதையும் கிரகணம் பண்ண வேணாம். நான் நானா இருக்கணும், இவ்வளவுதான் பண்ணணும். நான் நானா இருக்கணும், வேற எதையும் ஸ்வீகாரம் பண்ணாம இருக்கணும். இந்த தேகம், மனசு, புத்தி எல்லாம் நாம டெய்லி காலையில கிரகணம் பண்ணிக்கிறோம். இப்பவும் கிரகணம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம் நம்ம. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாத்தையும் கிரகணம் பண்றதை நிப்பாட்டணும். நான் இது இல்லை, இவ்வளவுதான். அப்ப நான் யாரு? நான் தான் அப்படின்னு நானா நிக்கிறது தான் பண்ண முடிய, வேற எதையும் பண்ண வேணாம். ஆத்மாச்ச பிரம்ம, ஆத்மாதான் பிரம்ம. அப்ப பிரம்ம எனக்கு அந்நியமா இருக்கிறது இல்லை, அதை போய் நான் அடையணும்ன்ற அவசியம் இல்லை. ஆத்மாதான் பிரம்மம். அந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு? அந்த பிரம்மம் சர்வாந்தரம், சர்வாந்தர ஆத்மத்வாத். இது எல்லா தேகங்கள்லயும் அதுதான் இருக்கு. கம்மல்லையும் தங்கம் தான், மூக்குத்திலையும் தங்கம் தான், ஒட்டியானத்திலையும் தங்கம் தான். கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம் எல்லாமே நாம ரூபம்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தான், கீதாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா தான், நானும் ஆத்மா தான், தர்மாம்பாலும் ஆத்மா தான், சண்முகமும் ஆத்மா தான், ராமச்சந்திர வசுவும் ஆத்மா தான், பார்வதியும் ஆத்மா தான், பூர்ணிமாவும் ஆத்மா தான், எல்லாரும் ஆத்ம தத்துவம் தான், குரங்கும் ஆத்மா தான், நாயும் ஆத்மா தான், எல்லாம் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு மேல கான்சியஸ்னஸ்க்கு மேல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் நாம ரூப கல்பனா மட்டும் செய்யப்பட்டிருக்கு. தங்கத்துக்கு மேல ஒட்டியான மூக்குத்தி கம்மல் அப்படின்னு பண்ண மாதிரி கல்பனா மட்டும்தான். அதனால எல்லாத்துக்குள்ளாரையும் இந்த ஆத்ம தத்துவம், எல்லா நாம ரூபத்துக்குள்ளாரையும் இந்த ஆத்ம தத்துவம் தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவிஷயம், இந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம். அப்ப நிர்குண நிராகாரமா இருக்கிறதுனால அவிஷயம், அது ஆப்ஜெக்ட் இல்ல, சப்ஜெக்ட். நான்றது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட். அதோ அந்நியஸ்ய அபி ந ஹேய உபாதேயம்பா. அதனால மற்றவங்களாலையும் நானை தியாகம் பண்ண முடியாது, மற்றவங்களாலையும் நானை கிரகணம் பண்ண முடியாது, நான் உங்களை அறிய முடியாது. ஏன்னா நீ உங்களுக்குள்ளாரையும் நான் தான் இருக்கேன், நான் எப்படி உங்களை அறிய முடியும்? நான் உங்களை தள்ளவும் முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்குள்ளார நான் தான் இருக்கேன், எப்படி உங்களை நான் தள்ள முடியும்? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் இதுல வந்து நம்ம பார்த்தோம்ல காசி பஞ்சகம் பார்த்தோமா, காசி பஞ்சகத்துல மனிஷா பஞ்சகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சங்கரர் என்ன சொல்லுவாரு, சொல்லும்போது எதிர்க்க வந்து அந்த சாண்டாளன் வருவான்ல, நாலு நாயை கூட்டிட்டு வரும்போது விலகிப்போ அப்படின்னு சொல்லும்போது அந்த சாண்டாள உருவத்தில் இருக்கிற அந்த இவர் சிவபெருமான் என்ன பண்றாரு, யார விலகி போ சொல்ற அப்படின்னு கேட்கிறார். ஆத்ம தத்துவத்தை விலகி போ சொல்றியா? ஆத்ம தத்துவத்தை விலகி போனா சொல்ல முடியாது. ஏன்னா உனக்குள்ளார எது நான் இருக்கோ அதுதான் எனக்குள்ளாரையும் நானா இருக்கு. எதுல இருந்து எதை விலகி போ சொல்ற? விலக முடியாது. அச்சல தத்துவம் ஒரே நான் தான். அப்ப நான்ல இருந்து விலக முடியாது. அப்ப நான் யாரையுமே தியாகம் பண்ண முடியாது. அதே நேரத்துல நான் யாரையும் கிரகணமும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே நான் தானே இருக்கிறது, ஒரே நான். அதனால நான் யாரையும் கிரகணமும் பண்ண முடியாது, யாரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளவும் முடியாது. அதே மாதிரி யாரும் என்னை தள்ளவும் முடியாது, யாரும் என்னை வந்து விளக்கவும் முடியாது, யாரையும் கிரகணமும் பண்ண முடியாது. அதனால ஒரே ஆத்ம தத்துவம். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் ஆபாசி. ஜடத்தை விளக்குதுன்னு சொல்றியா? அந்த சாண்டாள ரூபத்துல இருக்கிற சிவபெருமான் என்ன கேட்பாரு, எதை விளக்க சொல்ற? பஞ்சபூத்தங்களால் ஆன தேகத்தை விலகி போக சொல்றியா? தேகம் ஜடம். அப்ப தேகத்தை வந்து விலகி போகன்னு சொல்றியா? எப்படி தேகம் விலகும்? இன்னொரு தேகம் வந்து பாத்தீங்கன்னா சௌச்சம் ஆயிடுமா, சுத்தம் ஆயிடுமா? ஒரு தேகம் இன்னொரு தேகம் பஞ்சபூத்தம் தானே, இதுல என்ன பெருசு அப்படின்னு கேட்கிறார். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஹேய உபாதேயம், எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்நிய அபாவாச்ச. அந்நியத்து அபாவாச்சன்னு என்ன அர்த்தம்? இந்த ஆத்மாக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. வேற ஒண்ணு இருந்தாதான் கிரகணம் பண்ண முடியும், வேற ஒன்று இருந்தாதான் நெகேட் பண்ண முடியும். நெகேட் பண்ணவும் முடியாது, கிரகணம் பண்ணவும் முடியாது. வெறும் தானா அந்த பிரம்ம தத்துவம் இருக்கிறது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஒரு பேராகிராஃப் லாஸ்ட். இது சுஷ்ரும கடைசி அந்த மந்திரத்தோட கடைசி இதுக்கு வந்தாச்சு. இந்த விதமா சுஷ்ரும நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது சுஷ்ரும தீரானாம் ஏனஸ்தத் வியாச்ச சக்ஷிரே. இது சுஷ்ரும பூர்வேஷம். பூர்வேஷம்னா என்ன அர்த்தம்? இது ஆகம உபதேசக. அப்ப என்ன அர்த்தம்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா குப்பனோ சுப்பனோ யாரோ வந்து பாத்தீங்கன்னா கபோல கல்பித்தத்துல இருந்து உட்கார்ந்துக்கிட்டு எதையோ ரூம் போட்டு எழுதுனது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஆகம உபதேசம். ஆகமம் எங்க இருந்து வந்தது? தட்சிணாமூர்த்தியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ சமாரம்பா, பரமாத்மாட்ட இருந்து வந்தது, மூச்சு காத்தா இருக்கிறது இந்த வேதம். வேதத்துல சொல்லப்பட்ட உபதேசம் குரு சிஷ்ய பரம்பரையா வந்துட்டு இருக்கு. வியாச்ச சக்ஷிரேன்னு என்ன அர்த்தம்? இத்தி அஸ்வாதந்திரியம் தர்க்க பிரதிஷேதார்த்தம். ரொம்ப அருமையா இருக்கு. தர்க்க பிரதிஷேதார்த்தம்னு என்ன அர்த்தம்? குரு சிஷ்ய பரம்பரையில வந்திருக்குப்பா. ரூம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா எனக்கு சிரிப்பா நிறைய நான் அங்கங்கே கேட்பேன். சும்மா ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் போயிட்டுருக்கோ, எந்த ஸ்பிரிச்சுவல் பேசினாலும் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், ரேண்டமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். எந்த இடத்துலையுமே இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒருத்தர் யோக சூத்திரம் சொல்கிறார், அவர் யோகமே படிக்கலை. யோக சூத்திரம் சொல்கிற யோகமே படிக்கலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2 சூத்திரத்துக்கே 10 நாள் ஆயிடுச்சா? இன்னைக்கு 10வது கிளாஸா? 10 நாள் ஆகி போச்சு 2 சூத்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளாரியே. நமக்கு வந்து யோக சூத்திரம் முடிக்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிளாஸாவது ஆகிடும் நான் நினைக்கிறேன். அப்போ மினிமம் 200 கிளாஸ் ஆகிடும். நம்ம வந்து ஆர்டராக விடாமல் ஒவ்வொரு பதமாக பிரித்து படிச்சுட்டு போயிட்டு இருப்போம்.
யோக சூத்திரமே படிக்காத அவர் என்ன பண்றாருன்னா அங்கங்க அவருக்கு செலக்டடா புரிஞ்சு அங்கங்க ஒரு சூத்திரத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. அதுவும் அறகுறையான அர்த்தம். எனக்கு சிரிப்பு வருது, ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பரம்பரா வித்யா இப்ப எங்கேயுமே இல்லை. ஒரு கிரந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கொடுக்கணும் அப்படின்னா நான் அந்த கிரந்தத்தை முறையா பரம்பரையில வந்த ஒரு ஆச்சாரியர்கிட்ட படிச்சாதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆயிடும், நான் உட்கார்ந்துட்டு யோசிப்பேன் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம். நடராஜரோட அர்த்தத்தை நான் டெய்லி கேட்பேன். நடராஜர் போட்டோ போட்டாவே நான் வந்து எனக்கு ரொம்ப ஆக்கர்ஷணம். எங்கெல்லாம் நடராஜர் பத்தி இருக்கோ டக்குன்னு எடுத்து படிச்சிருவேன். அவன் நடராஜரை பத்தி கதை சொல்றான் பாருங்க, ஒவ்வொருத்தரும் அவன் சினிமாக்கு ரிவ்யூ பண்றவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடராஜரை பத்தி பேசுறான். திடீர்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, சமையல் பேசிட்டு இருந்தார். அவர் நான் சமையல் குறிப்பெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அப்பப்போ சமையல் குறிப்பு எதையாவது கீரை செய்வது எப்படி, பாலக் பன்னீர் செய்வது எப்படின்னு எதையாவது வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். திடீர்னு அவரும் நடராஜரை பத்தி பேச ஆரம்பிச்சார். எனக்கு அப்படியே தாச்சு, இவர் ஏன் என் நடராஜரை பத்தி பேசுறாரு, ஒழுங்கா பாலக் பன்னீரை பத்தி பேச வேண்டியதுன்னு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடராஜரை பத்தி பேசுறாரு. திடீர்னு ஒருத்தர் வந்து ஆத்மாவை பத்தி பேசுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கவர். எனக்கு அப்படியே இதாகி போச்சு, ஐயோ இருந்தாலும் எப்படி திடீர்னு ஆத்மா பரமாத்மான்னு பேசுறாரு. எதையாவது புக்கை படிக்கிறது, எதையாவது புக்கை படிச்சு எதையாவது உள்ள கிரகணம் பண்ணி யார்கிட்ட இருந்தா அப்படியா சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, குரு சிஷ்ய பரம்பரை இல்லாம முறையா படிக்காம தன்னோட கபோல கல்பிதத்திலிருந்து பேசுறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பாதான் போயிட்டு. ஆனா இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுதான் இருக்கு. முறையா இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை இல்லவே இல்லை. இங்கதான் இந்த வியாச்ச சக்ஷிரேனா என்ன அர்த்தம், எங்களுக்கு எந்த மகரிஷிகள் ஒரு வச்சனத்தை எங்களுக்கு வியாக்கியானம் செய்தார்களோ எங்க ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லலைங்க, இது அஸ்வாதந்திரியம், எனக்கு சுதந்திரம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, சுவாதந்திரியம்னா சுதந்திரத்தன்மை, அஸ்வாதந்திரியம்னா சுதந்திரம் இல்லாத தன்மை. நான் இந்த உபனிஷத்துக்கு அர்த்தம் பண்றது என்னோட சுதந்திரம் இல்லைங்க. இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி இப்ப நான் பேசினதெல்லாம் எது என்னோட கபோல கல்பிதம் இல்லை, எனக்கு இதுல சுதந்திரமே இல்லை. என்னோட குருநாதர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் எங்க யார்கிட்ட சொன்னார், அவரோட குருநாதர் சொன்னதான் என்னோட ஆச்சாரியார் எனக்கு சொன்னார். அப்ப பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு இங்க சொல்லுது. தர்க்க பிரதிஷேதார்த்தம், தர்க்கம்னா என்ன அர்த்தம், சொந்த கபோல கல்பிதம் உட்கார்ந்துகிட்டு யோசிக்கிறது இருக்குல்ல, அதை நீக்கிறதுக்காக சொல்லப்படுது. நீங்க இதெல்லாம் புதுசா இன்வென்ஷன் எல்லாம் பண்ண வேணாம், புத்திசாலித்தனத்தெல்லாம் இதுல காட்ட வேணாம், என்ன பெரியவங்க சொன்னாங்களோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, நல்லா கேளுங்க, சிரவணம் பண்ணுங்க, நல்லா அதை டைஜஸ்ட் பண்ணுங்க, சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கங்க, அதுலயே நில்லுங்க. புதுசா இன்வென்ஷன்லாம் பண்ண வேணாம், உங்க புத்தியெல்லாம் எதையாவது யூஸ் பண்ணீங்கன்னா தப்பா போயிடும். தர்க்கசிய அப்பிரதிஷ்டானாத்துன்னு ஒரு சூத்திரம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. இந்த ஸ்ருதிமத தர்க்கோன்னு சந்தேகத்தாம்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து சாதனா பஞ்சகத்துல சொல்றார். ஸ்ருதி சொல்ற தர்க்கத்தோட பயன்படுத்தும், சொந்த தர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது. அஸ்வாதந்திரியம், தர்க்க பிரதிஷேதார்த்தம், தர்க்கத்தை வந்து நிராகரணம் பண்றதுக்காக, பரம்பரை வித்யா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது சுஸ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத் வியாச்ச சக்ஷி அப்படின்னு மந்திரத்தில் சொல்லியிருக்கு. ஏ நஸ் தத் பிரம்ம உக்தவந்தக, எவர்கள் அந்த பிரம்மத்தை எங்களுக்கு சொன்னவர்களாக இருந்தார்களோ, யாரு, என்னோட ஆச்சாரியர், தே நித்தியம் ஏவ ஆகமம் பிரம்ம பிரதிபாதகம் வியாக்கியானவந்தோ, அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம் ஏவ ஆகமம். இப்ப என்னோட ஆச்சாரியார் இன்னும் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. பெரிய நிமை, பெரிய சாமர்த்தியம் என்னன்னா நிஷ்டா, பெரிய நிஷ்டாவான என்னோட ஆச்சாரியர். எந்த இடத்துலயும் சுவாத்தியாயத்தை வந்து பரமோதப்பா, சுவாத்தியாயோ பரமோதப்பா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சதா அதுலயே ஊறி 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 அதுலயே நிக்கிறேன், அதை விடுறதே இல்லை. அப்போ இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா நான் சொல்றேன் அப்படின்னு எதையும் சொல்றது இல்லை. இப்பவும் என்னோட ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டு இருக்கார், இந்த உபனிஷதங்களை தான் படிச்சு கொடுத்துட்டு இருக்கார். வேதம் என்ன சொல்லுச்சோ பிரம்மம்னு சொல்லுது, அந்த பிரம்மத்தை பிரதிபாதகம் வியாக்கியாதவந்த, வேதத்துல எந்த பிரம்மத்தை பிரதிபாதகம் பண்ணக்கூடிய எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய மகா வாக்கியங்கள் இருக்கோ அந்த மகா வாக்கியங்களை எங்க ஆச்சாரியர்கள் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க. ந புனக ஸ்வபுத்தி பிரபவேன தர்க்கேன, ரொம்ப சொல்றாரு என்னோட ஆச்சாரியார் சொந்தமா ஸ்வபுத்தினா அவர் புத்திக்குள்ளார என்ன உண்டாச்சோ அந்த சொந்த புத்தியோட பிரபாவத்தினால உண்டான தர்க்கத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ந உக்தவந்தக, அதை எங்களுக்கு சொல்லலை. என்னோட ஆச்சாரியர் ரொம்ப டிசிப்ளின். என்னோட குருநாதரோட என்னோட சிடிஸ்லாம் என்கிட்ட இருக்கு. ராமானந்த சுவாமியோட எனக்கு தீட்சா குரு வந்து பார்த்தீங்கன்னா ராமானந்த சுவாமி.
ராமானந்த சுவாமிகிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியார் சாந்தி தர்மானந்த சுவாமி படித்தார். அப்போ என்னோட ஆச்சாரியார் அவரோட வித்யா குரு தான் எனக்கு தீட்சா குரு. அப்போ 2 பேரோட டீச்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்கு. இப்போ நான் ஏதாவது பார்ப்பேன், சாமி வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஏன்னா குருநாதரோட வச்சனத்தை கேட்குறோன்னா என்னைக்காவது நான் ஒரு கிளாஸை போட்டு கேட்பேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி. நம்ம கரெக்டாக ட்ராக்ல போயிட்டு இருக்கோமா, இல்லை ஏதாவது நம்ம சொந்த புத்தி எங்கேயாவது வந்துடுச்சான்னு நான் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ ரேண்டமாக என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோடது, ஆச்சாரிய சுவாமியோடது, இல்லைன்னா குருநாதரோடது, இதை 2த்தையும் கேட்கும் போது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துலையும் நான் சொல்றதும் என்னோட ஆச்சாரியார் சொல்றதும் என்னோட குருநாதர் சொல்றதும் ஒரு இடத்துல கூட ஸ்பிளிட்டே ஆகாது. இதுதான் வித்யா. அப்ப சொந்த கல்பனை ஏதாவது இருக்கான்னு கேட்டா சொந்த கல்பனை எதுவும் இல்லை. ஆனா எக்ஸாம்பிள் என்னோட ராமன் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்துல இருந்த எக்ஸாம்பிளா சொல்லுவார், அவர் இருந்த சூழ்நிலையில. என்னோட ஆச்சாரிய சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸை சொல்லுவார். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கும் இது. அப்போ எக்ஸாம்பிளில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் முடிய இந்த சித்தாந்தத்தில் டீச்சிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த கல்பனை எதுவுமே இல்லை. நான் அதனால தான் யாராவது சுவாமி ரொம்ப நல்ல கிளாஸ் எடுக்கிறீங்க சுவாமி அப்படின்னா என்னோட ஆச்சாரியரை ஸ்மரணம் பண்ணிப்பேன். என்னோட ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், அவரோட குருநாதரை ஸ்மரணம் பண்ணிப்பார். ஏன்னா இது எதுவுமே சொந்த புத்தி இல்லை, எங்களோடது இல்லைப்பா. சொந்த புத்தியிலிருந்து உண்டான தர்க்கத்திலிருந்து அவங்க ந உக்தவந்தா இது ஆகம பாரம்பரிய அவிச்சேதம் தர்சயதி. இந்த ஆகம பாரம்பரியம் இருக்கே, குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. நம்ம டெய்லி சொல்றோமா, அந்த பரம்பரா வந்து பாத்தீங்கன்னா தடையில்லாம போயிட்டே இருக்கு. எங்க சொந்த புத்தி வருதோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். இப்போ நான் வந்து புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் எங்கேயாவது இருக்குன்னா நான் கேட்பேன், இது எங்கேருந்து வந்துச்சு, யார் சொன்னா நான் கேட்பேன். வித்யாரண்ய சுவாமி சொன்னாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மடத்தில் பெரிய ஆச்சாரியர்கள் சொன்னாங்களா புரிஞ்சா போதும்னு, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிருங்கேரி மடத்தில் புரிஞ்சா போதும்னு ஆச்சாரியர் சொன்னாங்களா, இல்லை ஜோஷி மட்டில் சொன்னாங்களா, இல்லை துவாரகா மட்டில் சொன்னாங்களா? அப்போ காஞ்சி மடங்கள் எதுவுமே, சங்கர மடங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்யா பரம்பரையில் இருக்கிற 4 மடங்களும் சொல்லலை. அப்போ புரிஞ்சா போதும்னு நீங்கள் படித்த உங்கள் குருநாதர் சொன்னாரா? இல்லை. அவரோட குருநாதர் சொன்னாரா? இல்லை. வித்யா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்பிளிட் ஆகவே இல்லை, எல்லாம் குரு பரம்பரை ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். அப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட புத்தியை உள்ளே கொண்டு வராங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தம் ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எப்போவுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தன்னோட மேதா சக்தியை காட்டக்கூடாது. எனக்கு ஒரு ஆச்சாரியார் இருந்தார், நான் அவர்கிட்ட ஒரு 2 பாடம் படித்தேன். ரொம்ப அதிமேதாவி, ரொம்ப புத்திசாலி. ரொம்ப புத்திசாலி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா குறுக்குடு மைண்ட். ரொம்ப புத்திசாலி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வேலை செய்யாது. நேராக வேலை செய்யாததுல என்ன அர்த்தம் என்கிட்ட சொல்லுவார், படித்த ஆச்சாரியரே சொல்லுவார், அவர் தான் பெருசாக சொல்லி கொடுத்தார், அவரோட புத்தியோட என்னோட புத்தி ரொம்ப பெருசுன்னு. ஆச்சாரியரையே வந்து பார்த்தீங்கன்னா அவற்றிருந்து தான் வித்யாவே வந்திருக்கு இவருக்கு. அவரையே இவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் என்ன பெரிய ஆள், அவரை காட்டில என்னோட புத்தி ரொம்ப பெருசுன்னு. அப்போ எவ்வளோ அகங்காரம் இருக்கு யோசிச்சுப்பாரு. அப்புறம் ஒரு சமயம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, சங்கரர் தான் பாஷ்யம் பண்ண முடியுமா, ஒரு தப்பு சொல்லிட்டார். ஒரு தப்பா வியாக்கியானம் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ பேசிட்டு இருக்கேன், ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அவர் என்னோட ஆச்சாரியான்றதுனால நான் ரொம்ப முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமாக உட்காந்து சாமி இதுன்னு விசாரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து அவர் வந்து ஏதோ ஒன்று தப்பாக சொன்னார். தப்பாக சொன்னேன்னு நான் சொன்னேன், இல்லை சாமி இது இப்படி இல்லை, இது பிரம்மசூத்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கு, உபனிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இது இல்லை சாமி, சங்கர பாஷ்யம் இப்படி இல்லைன்னு. உடனே அந்த சுவாமி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி என்ன பிரம்மச்சார், அவர் என்ன சொன்னாருன்னா, சங்கரர் தான் பாஷ்யம் பண்ணணுமா, நான் புதுசாக பாஷ்யம் பண்ணுறேன் அப்படின்னு. நான் நினச்சிட்டு ஐயோ இதெல்லாம் புதுசாக இருக்குது. அவங்களுக்கு இவ்வளோ அகங்காரம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரும் தன்னோட சொந்த சித்தாந்தங்களை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ என்ன ஆகிடும், வேதம் வந்து பார்த்தீங்கன்னா அனர்த்தமாக போயிடும். அப்போ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட குரு என்ன சொன்னாரோ அதை தான் சொல்லணும், அவரோட குரு என்ன சொன்னாரோ அதை தான் ஆச்சாரியர் சொல்லுவார். அதான் பரம்பரா பரம்பரான்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆச்சாரியர் சொல்கிறார், சொந்த தர்க்கத்தில் என்னோட ஆச்சாரியார் சொல்லலை. அப்போ எப்படின்னா இது ஆகம பாரம்பரிய அவிச்சேதம் தர்சயது. ஆகமத்தோட அந்த வேதத்தோட பரம்பரா வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையா துண்டுபடாம வந்துகிட்டே இருக்கு. துண்டுபடாம இந்த நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டே இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான், வித்யாவை ஸ்துதி பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கு, இது சுஸ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத் வியாச்ச சக்ஷுரே. நான் பூர்வ ரிஷிமார்களுடைய வச்சனத்தை எங்களுக்கு வியாக்கியானம் செய்த ஆச்சாரியர்களிடமிருந்து கேட்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த வச்சனம் சொல்லுது.
தர்க்கஸ்து அனவஸ்திதோ பிராந்தோ அப்படி பவதி. இது தர்க்கத்தை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த தர்க்கத்தை எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் கேட்டிங்கன்னா சொந்த தர்க்கங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வச்சிருக்கிறாங்க. ஏதாவது நிர்ணயத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்ணயத்துக்கு வரவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வாக் சக்தி இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணுவார், தன்னோட வாக் சக்தி மூலமா தர்க்கத்தை பயன்படுத்தி லாஜிக்கை யூஸ் பண்ணி இதுதான் சத்தியம்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். நான் இப்போ சொல்றது வந்து பிரம்மசூத்திரத்தில் ஆச்சாரியர் சொல்ற பாஷ்யம். அதே இன்னொருத்தர் வருவார், அவருக்கு பிறகு அவரோட வாக்கு வன்மையினால அவரோட வாதத்தை பிரேக் பண்ணி இதுதான் ஃபைனல், இதுதான் சத்தியம் அப்படின்னு இன்னொன்னத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அது கொஞ்ச நாள் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் வருவார், அவரை காட்டிலும் புத்திசாலியா வேற ஒருத்தர் வந்து வேற ஒரு தர்க்கத்தை வச்சு அதை பிரேக் பண்ணி இதுதான் சத்தியம்னு வந்து சொல்லுவார். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க வாக்ஜாலத்தை வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனத்தை வச்சுக்கிட்டு பலவிதமான தர்க்கங்களை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஆனா அது எதுவுமே உண்மையா இருக்காது. அதுல மனசு வந்து பார்த்தீங்கன்னா நிலை பெற முடியாது. நான் சொன்னல, தன்னை ரொம்ப அகங்காரியா இருந்தவர், இன்னும் அவர் அடங்கவே இல்லை. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே சஞ்சலமா இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரம் அடங்கவே அடங்கல். எப்போ இந்த பரம்பரை வித்யால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யார் வேணாலும் சொல்லுங்களேன், எந்த புக்கில் எழுதுறது பாடம் படித்து கொடுக்கறது இதில் எதுவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அபிமானம் வரவே வராது. ஏன் அப்படின்னா எனக்கு நல்லா ஸ்பஷ்டமாக தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோட குருநாதர் ஆச்சாரியார் என்ன கொடுத்தாரோ அதுதான் தெரியும். அதில் நான் சொந்தம் கொண்டாட முடியுமா? யோசிச்சு பாருங்க. எது இருந்தாலும் யாராவது சொல்லுவாங்க, சுவாமி இது நல்லா சொல்றீங்களே, எல்லாம் உபனிஷத்துல இருக்கு, எல்லாம் சங்கரோட கிருப்பா. சங்கரரும் இந்த வேதமும் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணலன்னா இந்த புத்தி நமக்கு என்ன சொந்தமா வானத்துல இருந்தா வந்துச்சு? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது எதுவுமே நம்மளது இல்லை அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அகங்காரம் வராது. அப்ப அகங்காரம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்னோடதுன்னு அகங்காரம் வந்துச்சுன்னா மனசு சஞ்சலமா இருக்கும், ஒரு விஷயத்துல நிலை பெற முடியாது. அப்ப இந்த அகங்காரம் அடங்கணும் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட இன்வென்ஷன் எதுவும் இல்லை, என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்தார். இது எதுவுமே என்னோடது இல்லை. ஏன்னா யாராவது ஸ்துதி பண்றாங்க அப்படின்னா அது என்னோடது இல்லை. ஏதாவது தப்பு நடந்தா மட்டும்தான் நான் பரம்பரையில சரியா புரிஞ்சுக்காம தப்பா சொல்றேன்னு நம்ம இது பண்ணோம். தப்பு மட்டும்தான் என்னோடது. ஸ்துதிகள் ஏதாவது பண்ணீங்கன்னா அதெல்லாம் குருநாதர்களோடது, பரம்பரையோட, குரு பரம்பரையோட அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தத்துவத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். தர்க்கத்தை பிடிச்சவனுக்கு தர்க்கஸ்து அனவஸ்திதோ, தர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற முடியாது. தர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா தீசிஸ் எல்லாம் பாருங்களேன், பிஹெச்டி எங்கேயாவது போய் கேட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. யூஎஸ்லயோ இதுலயோ லண்டன்லயோ எல்லா இடத்துலயும், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பிலாசபியா இருந்தாலும் தியரியா இருந்தாலும் இப்பெல்லாம் முன்னாடி காலத்துலலாம் ஒரு தியரி பிரேக் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துச்சு. இப்பெல்லாம் மாசத்துக்கு தியரி வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தியரி பிரேக் ஆகிட்டே இருக்கு. ஐன்ஸ்டீன் தியரிலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ பிரேக் ஆகி போச்சு. நிறைய தியரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரேக் ஆகிட்டே இருக்கு. வாரத்துக்கு ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த லாஜிக்கை யூஸ் பண்ணாலும் அந்த லாஜிக்கோட வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஃபியூ டேஸ் தான், ஃபியூ மந்த்ஸ் தான், இல்லைன்னா ஃபியூ இயர்ஸ் தான். அதுக்கு மேல அதோட எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு இல்லவே இல்லை. ஆனா வேதம் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஒபே பண்ணீங்கன்னா அதுதான் நிலையானது. அப்ப தர்க்கஸ்து அனவஸ்திதோ, அனவஸ்திதுனா அன்எஸ்டாப்ளிஷ்டு. தர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆனது இல்லை. அந்த தர்க்கம் வந்து பிராந்தோ அபி பவதி. இது தர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலி இல்லாத பைத்தியக்காரன் கூட வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு தர்க்கத்தை யூஸ் பண்றான். ரோட்ல நான் பார்ப்பேன், இங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள், நான் சகஜமான மனிதர்கள்ட்ட நிறைய பழகிறேன். எல்லாரும் ஒரு தர்க்கம் வச்சிருக்காங்க, யார்கிட்ட போனாலும் ஒரு தர்க்கம் வச்சிருக்கான். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்போ அதுதான் ஆச்சாரியர் சொல்றாரு, பிராந்தனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்க்கம் இருக்கு. அந்த தர்க்கத்தை வச்சு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணணும், இந்த சொந்த தர்க்கத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு சுருத்திய ஆகமத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சரணாகதி பண்ணி அதுல என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஸ்வீகாரம் பண்ணணும். நம்ம புத்தியை இங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மந்திரத்துல முடிவுல இது பரம்பரா வித்யான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு 3வது மந்திரம் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம 4வது மந்திரத்தை பார்க்கலாம். அப்ப இதுல முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப பிடிச்சது, தன்னை வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால அறிய முடியாது. அப்ப புத்தினாலும் அறிய முடியாது. புத்தியும் எந்த இடத்துல விலகி போச்சோ அப்போ தான் தானா இருத்தல். அந்த தான் தானா இருத்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தன்னை தானே அறிதல்ன்றதுக்கு அர்த்தம் தான் தானா இருத்தல்.
அதுதான் பிரம்மானுபூதினு பேர். அந்த தான் எப்படிப்பட்டதுன்னா வெறும் ஞானஸ்வரூபமா இருக்கிறது. இதுதான் மோட்சம் சொல்லக்கூடியது. அந்த நான் அப்படின்றது ஸ்தூல சூக்ஷ்ம காரணங்களுக்கு வேறானது, அறியப்பட்டதற்கு வேறானது, அறியப்படாததற்கும் வேறானது. நான் நானா இருக்கிறது. நானை அறிய முடியாது. நான் அறியப்பட்டேன் அப்படின்னா நான் இல்லை. அப்ப எதெல்லாம் அறியப்படுறதோ புத்தினால அதெல்லாம் ஆத்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தானா நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் மனநத்தோட முக்கியமான விஷயம். நாளைக்கு 4வது மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். பரம்பரா வித்யா வரணும். பரம்பரா வித்யா